இன்னொன்னு டயத்தை பிக்கப் பண்றாரு. ஆறுமுகம் ஆதி நாராயணன் கலந்த ஆளு. நாங்கள் லேசுப்பட்ட ஆளுகள். எப்படி ஆளுங்க இந்த அம்மாவோட சண்டை போட்டு சிவரஞ்சனி ஆறுமுகம், சிவரஞ்சனி ஆதிநாராயணன். கொஞ்சம் கொடுமையா, அதுக்கெல்லாம் சேர்த்துட்டு இந்த சத்தியந்திரன் வந்திருக்கேன். லேசுப்பட்டாளா புராண கடல் நேரம் பத்தல. அம்படி பெரிய ஆளா நீங்க? இல்ல அம்படி சவுடால உங்களுக்கு சட்டமா? உங்க திமுறா? யார் உங்க திமுறா? உங்க திமுரு உங்க சேட்டையில உங்க வச்சுக்கிறோம். நல்லபடியா நல்ல பெரிய மனுஷ தன்மையா 4 இடத்துல கும்பாபிஷேகம் பண்ணமா, நல்ல பல லட்சம் சம்பாரிச்சமா அப்படின்னு பேருனா. இங்க எங்கிட்ட எல்லாம் வந்து வாய் பேசினா உங்களுக்கு எவ்வளவு சிகரம். இன்னைக்கு சத்தியம் ஜெயிச்சிருவான். அனைத்தும் ஆதிநாராயண மாதிரி ஆக்கல. என்ன நாடு கேட்டா நாடுன்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியாமையா வந்தீங்க? எப்படி இருக்கு தெரியுமா? வீட்டுக்குள்ள வந்தா விருந்தாளியா இலை போட்டு வச்சு பக்கத்துல உலக்கைய போட்டது மாதிரி இருக்கு. எப்படி சாப்பிட்டா அடிப்போம்னா இலையில கையை வச்சா அடிப்போம். அப்படியா? நீங்க அடிக்க வந்திருக்கீங்களா? இல்லைங்க, நீங்க தானே சொன்னீங்க விருந்தாளிக்கு நம்ம உலக்கைய போட்டு இலைய போட்ட மாதிரி இருக்குன்னீங்களா? அது கேட்குறேன், சொல்றீங்களான்னு கேட்குறேன். ஆமா, நான் கேட்குறேன். சால சிறந்தவரை வருக வருகின்ற உங்களை என்னுடைய சார்பாகவும் மதிப்பிற்கினிய நாட்டு மக்களின் சார்பாகவும் வணங்குகின்றேன் சுவாமி. வாழ்த்தரல வேண்டுகின்றேன். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 வாழ்க மகளே, குலமாழ்க, கொற்றமாழ்க, உன்னை சார்ந்தவரெல்லாம் வாழ்க வாழ்க என்று வாழ்த்துக்கள் அழகை பார்க்கிற பொழுது 7 14 லோகத்திலும் இருக்கக்கூடிய பெண்களை விட சிறந்த அழகு, அறிவு, கூர்மைய, நுண்ண ஆற்றலை பார்க்கிற பொழுது அடடா ஆதி பராசக்தியை பூலோகத்தில் இறங்கியது போல் ஒரு தோற்றம். வாழ்க பல்லாண்டு. நினைத்த காரியம் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது. அனைத்தும் அறிந்தவர்கள் கிடையாது, அனைத்தும் உணர்ந்தவர்கள் கிடையாது. இருந்தாலும் அறிவுக்கு எச்சவரே இறைவன் அனுக்கிரகத்தினாலே விஷயத்தை சொல்ல வேண்டும், உலகம் போற்ற வேண்டும். உத்தமர்கள் உன்னை வாழ்த்தக்கூடிய காலம் வந்து விட்டது மகளே. நீ அடியெடுத்து வைக்கின்ற அழகை பார்க்கிற பொழுது காஞ்சி பட்டுடுத்தி என்பதை பார்த்தால் காஞ்சி பட்டுடுத்தி கத்தூரி பொட்டு வச்சு தேவதை போல் நீ நடந்து வரவேன். காஞ்சி பட்டுடுத்தி கத்தூரி பொட்டு வச்சு தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும். திருமகள் பெருமை தர வேணும், திருமகளும் உன்னழகை பெற வேண்டும். காஞ்சி பட்டுடுத்தி கத்தூரி பொட்டு வச்சு தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும். மகளே கருணையாந்த விழியினிலே விண்ணவரும் போட்டனே வாழவே வேதாவு மரணரையும் பார்த்தவே மாமியார் வாழ்த்தனும் மாமனார் போற்றணும், மாமியார் வாழ்த்தனும் மாமனார் வாழ்த்தனும், மானிடமே உண்புகளை பாடணும், திரு மானிடமே உண்புகளை பாடணும். காஞ்சி பட்டுடுத்தி கத்தூரி பொட்டு வச்சு தேவதை போலி நடந்து வர வேண்டும் வர வேண்டும் வர வேண்டும். மங்கள வாத்திய ஒழித்து விட்டதம்பா. இருந்தாலும் அழகான பெண்மகளே, அனுக்கிரகத்தினாலே முருகப்பெருமான் அனுக்கிரகம் வருவான், காட்சி தருவான் என்ற அற்புதமான இந்த நேரத்திலே சில விஷயங்கள் கேட்கணும். பண்டு விழி கற்கண்டு மொழி மாதே, பண்டு விழி கற்கண்டு மொழி மாதே, நீ வாழ்ந்திருக்கும் நாடது சொல் கோதே. பண்டு விழி கற்கண்டு மாதே மாதே மாதே, விழி கற்கண்டு மொழி மாதே மாதே மாதே, பண்டு விழி கற்கண்டு மொழி மாதே, நீ வாழ்ந்திருக்கு வாழ்ந்திருக்கும் நாடது சொல் கோதே. நாடு நகரம் அனைத்தும் எடுத்துரைக்க வேண்டும் அம்மா. நாடு மலை நாடு குறிஞ்சி நாடு தொண்டை நாடு. இந்த வயசு எடுக்காரு கொஞ்சம் கம்மியா இருக்கு, கொஞ்சம் வர சொல்லுங்க. வர வரைக்கும் நான் பேச
என்ன விவரம் கேட்க வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு சின்ன யோசனை. ஏன்னா கேட்குறவங்க சாதாரண ஆள் இல்லையே, நாரதரும் நம்மகிட்ட என்ன விவரம் கேட்க போகிறாரோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் என்னுடைய நாடு எது அப்படின்னு கேட்டுங்க. நீங்கள் வந்திருக்கீங்க இல்லைங்க, வந்திருக்க உங்களுக்கு இது எந்த நாடுன்னு தெரியாதா? தெரியும்ல. தெரிஞ்சிருந்தா அப்புறம் கேட்கணும். அதற்கான காரணம் என்ன? இல்லை இவர் வந்திருக்கீங்கல்ல, நீங்கள் இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கான் அப்படின்றது உங்களுக்கு தெரியாதா? தெரியுமே, அப்புறம் கேட்கணும்னு கேட்குறேன். அனைத்தும் தெரிந்து வருமா? தெரியாம இருக்குமா? ஒருவேளை எந்த இடத்துல இருக்குன்னு தெரியாமல் கேட்குறாரு. விளங்காத கிழவிக்கு விடிய விடிய சோசியம் பார்த்தாங்களாம். எப்படி? விளங்காத கிழவிக்கு விடிய விடிய சோசியம் பார்த்துருக்கேன். 85 வயசு கிழவிக்கு சோசியம் பார்த்து என்ன ஆக போகுது? ஆனால் பார்க்கணும் எப்போ இறக்க போகுது, நல்ல நட்சத்திரத்தில் இறக்குதா, 6 மாத பாதமா 7 மாத பாதமா பார்க்கணுமா இல்லையா? ஆமாம். உங்க என்ன சட்டம் சவடாலா? என்ன வந்தோடனே கேள்வி கேட்குறீங்க? நாடு உங்களுக்கு என்ன தெரியாதா? சாமியாருக்கு கோவம் வந்துச்சு. இல்ல கிழக்கு விழுந்தா அன்னைக்கு விட மாட்டேன். பாப்ப பேசுவான். ஆளு சேதி தெரியாம பேசக்கூடாது. இன்னைக்கு பிரம்ம முகத்துல கும்பாபிஷேகம் தான் நான் வந்திருக்கேன். உங்க சட்டம் சவடாடு பாப்போம். நாம பாப்போம் பேசணும்ன்றீங்க. ஒரு மன்னராகப்பட்டவர் தன்னுடைய அரசபையில இருக்க புலவர்கிட்ட 3 கேள்வி கேட்டார். முதல் கேள்வி, இறைவன் எங்கே இருக்கிறார்? அவர் இப்போது எந்த திசையை நோக்கி இருக்கிறார்? அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? 3 கேள்வி. இறைவன் எங்கே இருக்கிறார், எந்த திசையை நோக்கி இருக்கிறார், அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? 3 கேள்வி. புலவருக்கு பெரிய குழப்பம். பதில் சொல்லணும். பதில் சொல்லலைன்னா காலையில் உங்களை அரசபை புலவர் என்ற பதவியிலிருந்து நீக்கி மற்றும் தண்டனை கொடுக்கப்படமாட்டார் மன்னர். ஒரு பரிதை வச்சு போய் பெரிய மனுஷன் போய் வீட்டில் போய் ரொம்ப வருத்தப்பட்டு உட்காந்துருக்கார். அப்போ அவருக்கு ஒரு பேத்தி, அந்த பேத்தி கேட்டுச்சு, என்ன தாத்தா எப்போவுமே என் கூட விளையாட வருவீங்களே, இன்றைக்கி ஏன் விளையாடலை, ஏன் அப்படி வருத்தமாக இருக்கீங்கன்னு கேட்டுச்சு. உடனே ஐயா சொன்னார், புலவர் ஐயா, இந்த மாதிரி மன்னர் 3 கேள்வி கேட்டார், அதுக்கு பதில் என்னன்னு எனக்கு தெரியல, அதனால் குழப்பமாக இருக்கேன்னார். சரி என்ன கேள்வின்னு சொல்லுங்கள் தாத்தா அப்படின்னு யார்ட்டையாவது பேசணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சின்ன குழந்தைகிட்ட விவரத்தை சொல்கிறார். இறைவன் எங்கே இருக்கிறார், அவர் எந்த திசையை நோக்கி இருக்கிறார், அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு 3 கேள்வி கேட்டார். அதுக்கு எனக்கு பதில் தெரியல அப்படின் போது, தாத்தா இப்படித்தானா, இந்த கேள்விக்கு நாளை காலையில் நான் போய் அரசவையில் பதில் சொல்கிறேன் அப்படின்னு நேராக ஃபுல்லாக அரசவைக்கு போச்சு. எதுக்குமா வந்திருக்கேன்? நாங்கள் மன்னனுடைய சந்தேகத்தை தீர்க்க வந்திருக்கிறேன். மன்னர் கேட்டார், ஏமா என் சந்தேகத்தை நீ தீர்த்துருவியா? முடியும், இது ஒரு சாதாரண விஷயம், இதுக்கு என் தாத்தா தேவையில்லை, நானே போதும்னுச்சு. சரி சொல்லுமா. சரி உங்கள் முதல் கேள்வி என்ன, இறைவன் எங்கே இருக்கிறார்? இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லணும்னா எனக்கு பாத்திரத்தில் பால் கொண்டு வாங்க அப்படின்னுச்சு. அப்போ ஒரு பாத்திரம் நிறையா பால் கொண்டு வந்தாங்க. இந்த பாலினுடைய மறுபக்குவம் என்ன? பால் தயிராகும், தயிரை மோராகும், அப்புறம் அதே தயிரையோ மோரையோ கடைஞ்சோம்னா அதிலிருந்து வெண்ணெய் கிடைக்கும், பதம், வெண்ணெயை உருக்குனா நெய் கிடைக்கும். அப்போ பால் என்பதில் இத்தனை பதார்த்தங்கள் அடுத்து உண்டு, இத்தனை பொருள் வரும். அப்போ இதில் எங்கே தயிர் இருக்குது, எங்கே வெண்ணெய் இருக்குது, எங்கே நெய் இருக்குன்னு உங்களால் சொல்ல முடியுமான்னு மன்னர்கிட்ட கேட்டுச்சு. அது எப்படிமா முடியும்? முடியாது. அதே மாதிரி தான் இறைவன் இருக்காரு, அவர் இங்கே தான் இருக்காரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லா இடங்களிலும் இறைவன் இருக்கிறார், அவன் தான் இறைவன் அப்படின்னு முதல் கேள்விக்கு பதில் சொல்லுச்சு. அடுத்த 2வது கேள்வி, இறைவன் இப்போது எந்த திசையை நோக்கி இருக்கிறார்? இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லணும்னா ஒரு விளக்கை ஏற்றி கொண்டு வாங்கன்னுச்சு. அப்போ விளக்கை ஏற்றி கொண்டு வந்தாங்க. விளக்கு எரிஞ்சா அந்த வெளிச்சம் எப்படி இருக்கும்? ஒரு திசையை நோக்கி மட்டுமா வெளிச்சம் இருக்கும்? இல்லை இல்லை, ஏகத்துக்கும் பரவி சுற்றுமற்றல அந்த வெளிச்சம் இருக்குல்ல, அதே மாதிரி தான் இறைவன் இந்த திசையைத்தான் நோக்கி இருக்காரு அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா திசையும் நோக்கி இருப்பவனே இறைவன், அதனால் அவருக்கு குறிப்பிட்ட ஒரு திசை கிடையாது அப்படின்னு 2வது கேள்விக்கு பதில் சொல்லுச்சு. 3வது கேள்வி, இறைவன் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லணும்னா உங்கள் சிம்மாசனத்தில் நான் உட்காரணும், உங்கள் செங்கோலை என் கையில் கொடுக்கணும்னுச்சு. படக்குன்னு மன்னர் சின்ன பிள்ளையை நினச்சி கொடுத்து விட்டார். இந்த பிள்ளை மேலே ஏறி உட்கார்ந்த உடனே, காவலர்களை இங்கே வாருங்கள், இந்த முன்னாள் மன்னனை முதலில் சிறையில் அடையுங்கள்னுச்சு. பயந்து போயிட்டாங்க மட்டும் பேர். என்ன மன்னரை தூக்கி இந்த பிள்ளை சிறையில் போட சொல்லுது? ஆமாங்க, இறைவன் நேற்று வரைக்கும் சாதாரண ஒரு குடிமகளாக இருந்த என்னை இப்போது அரசியாக்கி ஒரு மன்னனாக இருந்த நீங்கள் ஒரு சாதாரண குடிமகனா என்னோட கட்டுப்பாட்டில் இருக்கீங்களே, இப்போதைக்கு இறைவன் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு அந்த மன்னருக்கு புரிகிற மாதிரி அந்த சின்ன குழந்தை
விளக்கம் சொல்லிச்சான். அப்போ விளக்கம்ன்றது சாதாரண ஒரு விஷயம்தான். ஆனால் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொருத்தர் சொல்லி அதை பக்குவப்படுத்தும் போது தானே புரியுது. அது மாதிரி உங்களுக்கு பக்குவம் இருக்கா, இல்லை பக்குவப்படுற ஒரு மாதிரி இன்னொருத்தவங்க சொல்லணுமா? அருமையான பேச்சு. ஒரு விஷயம் சொன்னீங்க பார்த்தீங்களா, நாடு தெரியாதவங்களுக்கு நீ சாமியார் தானே தெரியாமைய வந்தைய சவடால் பேச்சு. இந்த சவடால் பேச்சு எவனாவது கட்டையை தட்டிக்கிட்டு வருவேன் 2:30 மணிக்கு குடுமையை வச்சுக்கிட்டு அவன்கிட்ட உங்க சவடால் ரெண்டுமே நீங்கள் தானே வச்சுருக்கீங்க. பார்ப்போம். இந்த கட்டை வச்சுருக்கீங்க, குடுமி வச்சுருக்கீங்க. இதை மட்டும் யூடியூப் எடு. இந்த பப்புனோட அமைச்சிரு, குடும்பம் கட்டு போயிடும். இதை மட்டும் நீ எடு. நான் கேட்குறேன் தம்பி தமிழன் கலாச்சாரம் தம்பி குருவியந்தல் பாண்டி அவர்கள். ஏன்னா இன்னைக்கு என்னதான் நம்ம பேசினாலும் அந்த பேச்சு அப்படின்றது இதோட போகாமல் இப்போ தம்பி வந்து இந்த மாதிரி ஒரு ஒளிபரப்பு பண்ணுறதுனால தான் இப்போ நான்லாம் முயற்சி பண்ணி நிறையா மாற்றி பேசணுமே அப்படின்ற எண்ணம் வர்றது. அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு காணொளி மூலமாக கலைஞர்களை வெளிப்படுத்தும் அனைத்து காணொளிக்காரங்களும் குறிப்பாக அன்புக்கு மரியாதைக்குரிய அன்பு தம்பி குருவியந்தல் பாண்டி அவர்களுக்கு என்னுடைய சார்பாக பணிவான வணக்கம், நன்றி. தம்பி சண்டை போடுறத சரியாக எடுத்து போட்டு விட்றியா? அவர் என்ன பேசுகிறாருன்னு பார்ப்போம். பேசு. உனக்கு 10,000 ரூபா தர்றேன், எதை கட்டு பண்ணாமல் போடும். அப்படியா? நல்ல விஷயம். நிறையா பேர் என்கிட்ட பேசுகிறது தாங்க கட் பண்ண சொல்கிறாங்க. நான் விஷயம் சொல்கிறேன், சொல்லுங்க. சாமியாருக்கு நாடு தெரியாதா? நாடை பற்றி கேட்குறீங்க. தெரிந்தும் தெரியாத போல் நடிப்பவன் தான் இறைவன், தெரியுமா? எந்த உருவத்தில் வருவேன், எந்த எண்ணத்தில் வருவேன், விலங்கா வருவானா, மனிதனா வருவானா, பூவா வருவானா, அக்னியா வருவானா தெரியாது. ஆனால் இறைவனுக்கு தெரியும். தெரிந்தும் தெரியாத போல் நடிப்பவன் இறைவன். நாங்களாம் சாமியார் கூட்டம், எல்லாம் தெரியும். உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு நடிச்சு நாங்கள் காமிப்போம். நீங்க இறைவனா முனிவரா? யாரு? நீங்க இறைவனாகவும் இருப்பேன், முனிவராகவும். அது எப்படி இருக்க முடியும்? அப்புறம் இறைவன் என்பது வேறு, சரி, முனிவர்ன்றது வேறு. ஆமா. தேவர்கள்ன்றது வேறு, காந்தர்வர்கள்ன்றது வேறு. கண்டிப்பா வெவ்வேறு தானே. அப்புறம் முனிவர், நீங்க முனிவர் வந்து எனக்கு பிறப்பு இருக்கு. என்ன பிறப்பு? மனுஷ பிறப்பு இருக்கு, தெய்வ பிறப்பு இருக்கு, ரிஷி பிறப்பு இருக்கு. நான் எல்லாம் கடந்தேமா. நீங்க தெய்வ பிறப்பு இருக்கிறதா இல்லையே? கண்டவர் பிறப்பு இருக்கு, மானிட பிறப்பு இருக்கு. இப்ப நாரத முனிவரான நீங்க பிரம்மனுடைய மகனா தோன்றிருக்கீங்க. ஏன் பிறந்தா மட்டும் போதாதுமா, மனுஷனும் தெய்வமாகலாம்ல. இப்ப நான் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்றேன், நீங்க என்னை கும்பிட்டா நான் ஒரு சாமி தானே உங்களுக்கு. மதிப்போர்கள் சாமியா தானே தெரியும். பெரியவங்களை கும்பிட்டா அவங்க சாமியாரா? இந்த சவடால் பேசக்கூடாது. இது என்ன சவடால்? பேசுற மட்டும் கேட்கணும். நீங்க தான் நீங்க பேசுறதெல்லாம் நான் கேட்க முடியாது. பேசுமா? பேசுவோமா? பாப்பமான என்ன சொல்றீங்க? இல்ல பேசுவோமா? நீங்க பேசுவீங்களா? பேசுவோமா? என்னாலும் பேசுவீங்களா? எல்லாம் பேசுறேன் நான். என்ன பேசுவீங்க? கமுதி சத்தியேந்திரன் உன்ட துவத்து நான் இந்த வேஷத்தை நான் போடுறேன். ஏடு முதல்ல என்ன சிவரஞ்சனி பெரிய சிவரஞ்சனி நான் பேசுறேன் இன்னைக்கு. பாத்துக்கோங்க. இந்த அதாவது பேச்சுக்காக பிறந்தவன் சத்தியேந்திரன். எனக்கு பாட்டு தெரியாது, புராணம் ஆதினார மாதிரி அலசக்கூடிய ஆளுங்க நாங்கள்லாம். சும்மா லேசர் நினைக்காதீங்க. நான் என்ன கேட்டீங்க நீங்க? இந்த நாடு உங்களுக்கு தெரியாத அன்னைக்கு நான் என்ன சொன்னேன்? இறைவன் தெரிந்தும் தெரியாத போல் வருவேன். எப்படி வந்தேன்? குழந்தைல 2 மனைவி. ஒரு அரசனுக்கு குழந்தை கிடையாது, 2 மனைவிகள். இந்த 2 மனைவிக்கும் குழந்தை கிடையாது. ஆனால் அந்த அரசன் என்ன பண்ணுறான்? தவம் இருக்குண்டா. வரக்கூடிய சன்னியாசிகளுக்கு உணவு கொடுக்குறான், தங்குறதுக்கு இருப்பிடம் கொடுக்குறான், தானம் தர்மம் பண்ணுறான். ஆனால் எல்லாம் செய்தும் 2 மனைவிகளுக்கு குழந்தை கிடையாது. அப்போதான் ஒரு முதியவர் வந்தார், வயதானவர். அந்த இல்லத்துக்கு வருகின்றார். இந்த அரசன் பார்த்தேன், சாமி உங்களுக்கு என்ன வேணும்? நம்ம வீட்டுக்கு ஒரு பிச்சைக்காரர் வந்தால் என்ன கேட்போம்? சாமி உங்களுக்கு என்ன வேண்டும் கேட்டால் அந்த பிச்சைக்காரர் என்ன கேட்பேன்? சாப்பாடு வேணும், இல்லை உடுத்துறதுக்கு வஸ்திரம் வேணும், இல்லை ஒரு இடத்த எழுதி கொடு, ஏதாவது தானமாக கேட்கலாம். ஆனால் சாமியார் என்ன கேட்டேன்? இன்னைக்கு நான் கூடுவதற்கு ஒரு பெண் வேணும். எவனாவது பிச்சை கேட்பானா எப்படி? ஆனால் கேட்டேன், அது சாமியார் இன்று நான் கூடுவதற்கு ஒரு பெண் வேண்டும் என்று கேட்டான். நம்ம வீட்டில் வந்து கேட்டால் விடுவோமா? உலக்கை சுற்றி அடிச்சிட மாட்டோமா? ஆனால் அரசு என்ன பண்ணேன்? வாங்க சாமின்னு வீட்டுக்கு கூப்பிட்டு போனேன். வீட்டுக்கு கூட்டு போய் சாப்பாடு போட்டு அந்த கிழமை உட்கார வச்சு விலை மாதர்கள், அந்த பெண் சாமியார் கூடுவதற்கு ஒரு பெண் தேவைப்படும். விலை மாதர்கிட்ட போகிறாங்க, விலை மாதர் கிடைக்கவில்லை. ஏன் வந்தவர் என்ன பண்ணாரு? தேவகணங்களை பூரா சாதாரண மாநிலர்களாக்கி அத்தனை விலை மாத வீட்டுக்கு அனுப்பிவிட்டு வந்துட்டார். வளால மகாராஜா கதை தானே சொல்றீங்க? சொல்லுங்க தம்பி. அதே சவடால் சட்டத்தை பேசும்போது ஊட பாஞ்சோம்னா நம்ம மறந்துடும்னு அர்த்தம். அப்படியெல்லாம் கிடையாது. அந்த யாரு கதை சொல்றீங்கன்னு சொல்றேன். கிழக்கு வெளுத்தாலும் ஆதினார மாதிரி 6 அடியில் பாடக்கூடிய ஆள் நாங்கள்லாம் பேசுவோம். என்னாச்சுடா பார்த்தேன், வந்தேன், ஆனால் பெண் கிடைக்கவில்லை. ஆனால் என்ன பண்ணேன்? மனைவியவே இல்லற வாழ்க்கைக்கு அனுப்புகிறேன். எவனா செய்வானையா? சாமியார் கேட்ட தர்மத்துக்காக செய்யணும்னு மனைவி அனுப்புனேன். படுக்கறையில் சாமியார் உட்காந்துருக்காரு. இந்த பெண் தொட்டால் தொட்டவுடன் அந்த
அந்த சாமியார் குழந்தையாக மாறிவிட்டார். எப்படி? அப்ப இறைவன் கிழட்டு உருவத்தில் வந்தது இவனுக்கு தெரியாது. ஆனா சாமிக்கு தெரியும். இவனுக்கு நம்மளே மகனா பிறக்கணும்னு சொல்லி வல்லாள வேந்தனுக்கு என்னாச்சு? திருவண்ணாமலையில ஈசனாகப்பட்டவனே மகனாக பிறந்தான். ஈசனுக்கு தகப்பே அங்கே இருக்கிறேன் ஒருத்தன். இதுவும் சாமி நாடகம். இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன்டா, என்ன காரணம்? எல்லாம் தெரியும். நீங்க யாரு, உங்க அப்பா யாரு, உங்க அம்மா யாரு, உங்க ஜாதகம் என்ன, எல்லாம் தெரிஞ்சவே தெரியாம வருமா? இருந்தாலும் ஒரு குழந்தை மொழியை தகப்பன் கேட்பது போல், ஒரு குழந்தை சொல்லக்கூடிய கல்வியை ஆசான் கேட்பது போல், ஒரு வேத மந்திரத்தை பிரம்ம மந்திரத்தை முருகன் சொல்ல சிவன் கேட்பது போல் இந்த இடத்துல இங்கே சொல்லணும் கேட்கணும்னு ஒரு ஆசையோட வந்திருக்கேன். என் ஆசையை மண்ணலி போடலாமா? ஆசையா? அப்புறம் உங்களுக்கு எப்படி ஆசை வரும்? பேரின்ப ஆசைமா? அப்படி பேரின்ப ஆசையா சிற்றின்ப ஆசையா? எனக்கு பேரின்ப ஆசை. சொல்லும் போது நல்லா தெளிவா சொல்லிருங்க. ஏன்னா ஆசையில 2 வகை உண்டு. சிற்றின்பம்னா எங்களுக்கு, பேரின்பம்னா உங்களுக்கு. அதனால சொல்றதா கொஞ்சம் தெளிவா சொல்லி பழகுங்க. புரியுதா? என்ன தெளிவா அம்மா சொல்லி கொடுப்பாங்களா? வாத்தியார் வேலை பார்க்குறாங்களோ? அப்பதானே? அப்பதான் அப்படிதான் வந்தவன சொல்றீங்க நான் சாமின்றீங்க. நான் கேட்குறேன் சாமியா? நீங்க பெரிய ஆள் தானே, என்கிட்ட கேள்வி கேட்குறீங்கல்ல. மகாபாரத போர் எத்தனை நாள் நடந்துச்சு? மகாபாரத யுத்தம் 18 நாள் நடந்துச்சு. என்னப்பா அம்பாள் முழிக்கிறாங்க? 18 நாளா? நான் இல்லைங்கிறேன். அது எப்படி? கமிதிக்காரன் கேள்வி கேட்டா சாணி தள்ளி போற. உங்களுக்கு தெரியாது தெரியுமா? சாணி அள்ள போறீங்க. அப்புறம் பேசுவோமா? 18 நாள் போர் நடக்கல நான் சொல்றேன். சாணி அள்ள போறீங்களா? இதெல்லாம் பேசக்கூடாது. பிரஷரில் இருக்கேன். மாத்திரை போடுற ஆளு கம்முட்டு பேசணும். பேசாம சொல்லுங்க. கேள்விக்கு 18 நாள் போர் நடக்கல நான் சொல்றேன். 18 நாள் எங்க 18 நாள் யுத்தம் நடந்துச்சிருந்தா மகாபாரதம். ஆனா 2 நாள் நடக்கலையே. படிச்சீங்களா? படிங்க. நாங்களாம் பல புக்கு வச்சிருக்கிற ஆளுங்க. பழைய பட்டாணி மடிக்கிற பேப்பரை படிச்ச உங்களுக்கு இவ்வளவு திமிர் இருந்தா நாங்களாம் பல்கலைக்கழகத்தில் படிச்சாங்க. யாருக்கு? எங்களுக்கு. அப்புறம் சொல்லுங்க. பேசுமா? 2 நாள் போர் நடக்கல. ஏன் நடக்கல? அந்த 18 நாள் போர் நடக்கப்பட்ட விஷயத்துல எத்தனை வீரர்கள் கலந்துக்கிட்டாங்க, எத்தனை குதிரை, எத்தனை யானை, யார் யார் போர்க்களத்தில் கலந்துக்கிட்டா சொல்லுங்க பார்ப்போம். சிவரஞ்சனி சிவரஞ்சனி இந்த அந்த சாமி எங்க இருக்கு, இந்த சாமி இங்க இருக்கு, ஆடு வெட்டுற கோயில் எங்க, இட்லி சுட்டு கும்புற கோயில் எங்க, இப்படிலாம் பேச மாட்டேன். புராணம் பேசுவேன். சத்தியத்திரேன். உசுறு அப்ப நாங்க என்ன பேசுறோம்னு எல்லாம் நீங்க கவனிச்சிருக்கீங்க. உசுறு விட்டு போயிருவேன் நானும் தெரியுமா? பேசுவோமா? ஏன் 18 நாள் போற 2 நாள் போர் நடக்கல? அதாவது நீங்க ஸ்தலபுராணமா பேசுறீங்க, மகாபாரதம் பேசுறீங்களா? அப்ப நான் உங்கள்ட்ட மகாபாரதத்துல கேட்ட சொல்லிவிடுவீங்களா? நீங்க என்னமா நீங்க நிறைய கேவலப்பட்டு மேடையை விட்டு இறங்க போறீங்க. இன்னைக்கு யாரு கேவலப்பட? சத்தியேந்திரன் அவர்களே, ஒழுங்கா இருக்க மான மரியாதையை காப்பாத்திக்கிட்டு எதுக்கு நீங்க வந்தீங்க இங்க? சிவரஞ்சனி அம்மையாரு சொல்லுங்க. காலையில விடியும் போது தெரியும் யாருக்கு மானம் போகும்னு சொல்லி. அப்படியா? கமதிக்காரனா அப்பெல்லாம் ஒரு வல்லாள வட்டி கொண்ற மாதிரி பாப்போம். உங்களுக்கு என்ன வேற அப்படிலாம் இருக்கு? அப்புறம் என்ன? அப்புறம் அடேங்கப்பா அடேங்கப்பா பெரிய அறிவாளி சூரப்புலி ஔவையார் பேத்திவங்க. ஆமா, அவர் ஒட்டா கூத்தார் கொள்ளு பேரன். கம்பனுக்கு கடுக்கா வச்சு கொடுத்தவங்க. இவர் அப்படியே காக்கை பாடியோட பாட்டு எழுதி கொடுத்தவர். தங்க பேசுறாரு விளக்கம். இதை பத்தி உங்களுக்கு தெரியாது. அனைத்தும் உனக்கு மகாபாரதத்தில் 18 நாள் யுத்தத்தில் 2 நாள் யுத்தம் நடக்கல. அது எந்த நாள்? இந்த ஸ்தலபுராணம்லாம் பேசாதீங்க. அதானே சொன்னீங்க. அந்த கோயில் இந்த கோயில் இதெல்லாம் பேசாம மகாபாரதம் பேசுங்கன்றீங்க. சரி, இப்ப திருப்பி நான் மகாபாரதத்தில் கேட்டா, மகாபாரதத்தில் வந்த ஒரு ஆள் இன்னைக்கு உயிரோடு இருக்காரு, யாருன்னு சொல்லுங்க அப்பா. தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் பேசக்கூடாது. எது பேசக்கூடாது? நான் கேட்டா பதில் சொல்லணும். ஏன் நீங்க கேட்கறதான் பதில் சொல்லணுமா? பயமா? திருப்பி கேள்வி கேட்கக்கூடாதா? சொல்ல தெரியாதா? நீங்க தானே மகாபாரதம் பேசுறீங்க. ஆமா. மகாபாரதத்தில் இருந்தாலே இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தர் உயிரோட இருக்காரு அப்படின்னு நம்ம இந்து மதம் நம்புது. அவர் யாரு? நான் சொல்றேன். தெரியுமா? நான் சொல்றேன். கேவலப்பட்டு போய் வீணா யாரு? அட போவா, நீ வேச வேற போட்டு வந்து 16 வேற தட்டிக்கிட்டு 16 வள்ளி எனக்கு அடிமை. உனக்கு மட்டும் அடிமை நினைச்சிட்டு இருக்கியா? அது கிடையாது, மறந்துடணும். அப்புறம் அர்ச்சனா தேவி தொடர்ச்சி குருமாடா ஏன் இப்படி இருக்காரு? அவர் ஏதோ ஒரு எண்ணத்தில் வந்திருக்காரு, என்னன்னு தெரியல. இங்கே யார் வந்தாலும் எங்களுக்கு அடிமை. வரும்போதே முடிவு பண்ணிட்டு தான் வரணும். ஆமா, யார் சொன்னா? அது கமதிக்காரன் சத்தியந்திரன் எடுபடாது. நீங்க எங்க ஊரை என்கிட்ட சட்டை எடுத்து விடுறீங்க. கேட்ட கேள்விக்கு பதில். உங்களுக்கு எனக்கு மட்டும் பேசுங்க. முடியலையா? உள்ள போங்க, நான் கதை நடத்துறேன். விடிய விடிய நடத்துவேன். எப்படி தைரியம் பாருங்க அவருக்கு. அப்புறம் திருப்பி கேள்வி. அதாவது மகாபாரதத்தில் 2 நாள் யுத்தம் நடக்கல. சரி, இன்னொன்று என்னமா கேட்டீங்களே, வீரர்கள் எத்தனை வீரர்கள், எத்தனை குதிரை, எத்தனை யானை, எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க யுத்தத்தில்? படிக்கணும். சும்மா சோறு வடிச்சுட்டு கிடக்கூடாது. படிச்சாதான் மேடைக்கு வர முடியும். 21,870 கொண்டது யானைப்படை, 21,870 கொண்டது குதிரைப்படை,
65,610 கொண்டது தேர்ப்படை, 1,09,350 கொண்டது காலாட்படை. இதை நாளையும் சேர்த்துனா அதாவது 21,870, 21,870, 65,610, 1,09,350 இந்த நாளையும் சேர்த்தா ஒரு அக்ரோனி. ஒரு அக்ரோனின்றது 2,18,700. ஒரு அக்ரோனிக்கு 2,18,700னா 18 அக்ரோனிக்கு 39,36,600ன்றது மொத்த கணக்கு. ரொம்ப நாள் ஆச்சு, ஆனால் கேட்டோன்னே ஞாபகம் வந்துடும். சரிதானா? சரியா? சரிதான். எங்க தப்புன்னு சொல்லுங்க. இந்த 2 நாள் போர் ஏன் நடக்கலை? நீங்கள் கேட்டது எத்தனை வீரர்கள் கலந்துக்கிட்டாங்க, எத்தனை குதிரை கலந்துக்கிடுச்சு யுத்தத்தில் யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, காலாட்படை 4 சேர்ந்தா தான் ஒரு யுத்தத்துக்கு செல்ல முடியும். அதில் பாண்டவர்கள் தரப்பில் இருந்தது 7 அக்ரோனி, கௌரவர்கள் தரப்பில் இருந்தது 11 அக்ரோனி, ஆக மொத்தம் 18 அக்ரோனி. அதனால தான் ஒரு அக்ரோனியில் என்னென்ன இருக்குது, எவ்வளவு, மொத்தம் 18 அக்ரோனிக்கு எவ்வளவு கணக்குன்னு சொல்லியிருக்கேன். இதில் 2 நாள் யுத்தம் நடக்கலை அப்படின்னா எப்படியாவது வீமனை அந்த யுத்த காலத்திலிருந்து யுத்தம் பண்ணாமல் விரட்டி விட்டுறணும்னு துரியோதனனுடைய எண்ணம். உடனே சகுனி என்ன சொல்லி கொடுத்தாரு, ஏன்னா இந்த காலத்தில் யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இல்லைங்க தயாராக இருக்கீங்களா, யுத்தம் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டு தான் ஆரம்பிப்பாங்களா. அப்போ அன்னைக்கு கேட்குற முறை துரியோதனுடைய முறை. துரியோதனை என்ன பண்ணிவிட்டா, வீமனை பார்த்து என்ன வாயு மகனே யுத்தம் ஆரம்பிக்கலாமான்னு. வாயு மகனே அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன்னா பாண்டவர்கள் 5 பேர், இந்த 5 பேரில் குந்தியாகப்பட்டவள் சிறு வயதிலே துர்வாச முனிவருக்கு செய்த ஒரு உபசரணையால் முனிவர் சில மந்திரத்தை சொல்லி நீ எந்த சாமியை கும்பிட்றியோ அந்த சாமியினுடைய அருளால் உனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லும்போது சின்ன குழந்தை விவரம் தெரியாமல் சூரியனை வேண்டியதால் கர்ணன் பிறந்தான். அந்த குழந்தையை பாதுகாக்க முடியலை, அதை ஒரு பெட்டகத்தில் இட்டு நதியிலே இட்டாள். அதை மீண்டும் அதிரதன் என்ற ஒரு தேரோட்டி எடுத்து வளர்த்ததாக மகாபாரதம். இது போக அடுத்து பாண்டு மன்னனை திருமணம் பண்ணிக்கிறார். பாண்டு மன்னனை கல்யாணம் பண்ணா சாபத்தின் விளைவாலே பாண்டுவுக்கு குழந்தை கிடையாது. அப்போ என்ன பண்ணா, முதல்ல யம தர்மனை வேண்டி யுதிஷ்திரன் என்று சொல்லக்கூடிய தர்மனை பெத்தா. அடுத்து வாயுவை வேண்டி வீமனை பெத்தா. இந்திரனை வேண்டி அர்ஜுனனை பெத்தா. அடுத்து அவளுடைய சக்கலத்தி அதாவது பாண்டு மன்னனுடைய 2வது பொண்டாட்டி அஸ்வினி தேவர்கள் என்ற இரட்டையர்களை வேண்டி நகுலன் சகாதேவனை பெற்றாங்க. இது மகாபாரதம். மொத்தத்தில் வீமன் பிறந்தது குந்தியினுடைய கணவனான பாண்டு மன்னனுக்கு கிடையாது, வாயுவுக்கு பிறந்தவன் காற்றுக்கு. அப்போ அத்தனை பேர் நிற்கிற போர்க்களத்தில் வாடா வாயு மகனே, அப்பாவுக்கு பிறக்கலடா நீ, காத்துக்கு பிறந்தவன்டா அப்படின்னு சொல்லிவிட்டேன். அத்தனை பேர் இருக்கிற இடத்துல இப்படி தன்னை அவமானப்படுத்துறதுனால வீமே ஓடி போயிட்டான். அன்னைக்கு ஒரு நாள் யுத்தம் நின்று போச்சு. அப்போ வருத்தப்படுறேன் வீமே. கிருஷ்ணன் பார்த்தாரு, நாளைக்கு ஓ முறை தானே, நீ போய் நாளைக்கு இந்த வார்த்தையை கேளு அப்படின்னும் போது மறுநாள் வீமே வந்தியா துரியோதனை எதிர்த்தாப்புல நிற்கிறான். வீமே வந்தோடனே துரியோதனனை பார்த்து கேட்டேன், வாடா உலக்கைக்கு பிறந்தவனே யுத்தம் ஆரம்பிக்கலாமான்னு. ஏன் குந்தி தேவி தர்மனை பெத்த கோபத்தில் காந்தாரி கற்பமாக இருந்தவன் அடுத்த வீட்டுக்காரி ஆம்பளை பிள்ளை பெத்தான்னு எதிர்த்த வீட்டுக்காரி இடிச்சுக்கிட்டாளான்னு பழமொழி. அந்த பழமொழிக்கேற்ப அவன் முதல்ல பிள்ளையை பெற்றுவிட்டாள் என்ற கோபத்தில் உலக்கை எடுத்து வயிற்றில் ஒரே அட்டி அடித்ததில் அந்த கருவாகப்பட்டது கலைந்து அந்த குருதி என்ற ரத்தம் அப்படி பெருக்கெடுத்து ஓடும்போது வியாசகருடைய யோசனை கேட்டு அதை 100 ஜாடியில் அடைச்சாங்க. இறுதியாக கொஞ்சம் இருந்த அந்த குருதியை ஒரு சின்ன ஜாடியில் அடைச்சாங்க. மொத்தத்தில் அந்த 100 ஜாடியிலிருந்து ஆண் பிள்ளைகளும் அந்த குருதி குறைவாக அடைச்சதில் ஒரு பெண் குழந்தைங்க பிறந்தா. அந்த பொம்பளை பிள்ளை துர்ச்சலை அந்த 100 பேர் துரியோதனை கூட்டா. மொத்தத்தில் துரியோதனே உலக்கையை அடித்து பிறந்தவன் தான் வயிற்றுல. அவனு உலக்கையிலிருந்து பிறந்தா தானே கதை சொல்லுது. அப்போ நான் காத்துக்கு பிறந்தவன்னா நீ உலக்கைக்கு பிறந்த வேண்டாம் அப்படின்னு சபையில் கேவலப்படுத்தி விட்டியா. அப்போ அன்னைக்கு ஒரு நாள் துரியோதனை ஓடி போயிட்டான். அப்போ 2 தரப்பில் அந்த இடத்துல யுத்தம் நின்னதாக மகாபாரதம் சொல்லுது. இதுதான் 2 நேரத்தில் 2 நாளில் யுத்தம் நடக்காத கணக்கு. நீங்கள் கேட்ட அக்ரோனிக்கு கணக்கு சரிதானா? மகாபாரதத்தில் இருக்கப்பட்டவன் இன்னைக்கு உயிரோடு இருக்கான். ஆமாம். சிவனுக்கு நெற்றிக்கண். எப்படி சிவனுக்கு நெற்றிக்கண்ணோ அதே போல் மகாபாரதத்தில் ஒருவனுக்கு நெற்றியில் ரத்தினக்கல் இருந்துச்சு. இறப்பு கிடையாது. துரோணாச்சாரியார்
பஞ்சபாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் குருநாதர். அனைத்து வித்தையும் கற்றுக் கொடுத்தவன் துரோணாச்சாரியார். அவனுக்கு நெடுநாளாக குழந்தை இல்லை, தவம் இருக்கின்றார்கள். தவம் இருந்து சிவபெருமானை வழிபட்டு ஒரு புத்திரபாக்கியத்தை பெறுகின்றார்கள். அப்போ என்னாச்சு, ஒரு குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தைக்கு என்ன கேட்டான் துரோணாச்சாரியார்? இறப்பு கிடையாது, இறக்காத குழந்தை. குழந்தை பிறந்துச்சா? அடி பேசுவோம் அப்புறம். கூட பேசக்கூடாது. கூட பேசுறது என்ன நடக்கும் தெரியுமில? என்ன நடக்கும்? ஏய், என்ன நடக்கும்? இங்க ஏங்கிட்ட பேசுங்க. அங்க என்ன நடக்கும்னா சொல்றோம்ல. சொல்லுங்க. இவ்வளவு நேரம் அம்மையார் சொன்னாங்க கூட பேசுறேன்னா நான் சொல்றதுல எதுவும் தவறு இல்லாம சொல்லுவேன். நான் அறிவாளிமா, நானு கூட பாய மாட்டேன். அப்படி அப்ப எங்களை முட்டாள்றீங்களா? அப்ப இங்க பாத்தீங்களா, நீங்க நினைச்சுக்கிட்டாங்க. நீங்க என்ன சொன்னீங்க? இப்ப நாங்க அறிவாளி. அறிவாளின்றவங்க தான் பேசுற விஷயத்துல அடுத்தவங்க குற்றம் சொல்லாம பேசுறதா அறிவாளி தானே? கண்டிப்பா. சரி, இல்ல நீங்க சொல்லி முடிங்க, அடுத்து நான் பேசுறேன். சொல்லுங்க. ஏண்டா, துரோணாச்சாரியப்பட்ட வரம் கேட்டு ஒரு குழந்தை வரம் கேட்டான். யாகம் தோற்றுவிக்கப்பட்டது. எல்லாரும் சொல்லுவாங்க, யாகத்திலிருந்து வந்தேன், தச சக்கரவர்த்திக்கு யாக பாக்கியத்தால் கிடைக்கப்பட்ட புத்திரபாகியம் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் இருந்தாலும், எப்படி இருந்தாலும் குழந்தை குழந்தை. ஆனால் என்னாச்சு, இந்த குழந்தை தோற்றுவிக்கப்படுகின்றது. இந்த குழந்தைக்கு என்ன தன்மை? சாகாவரம். இந்த உலகம் அழிந்தாலும் அவருடைய ஜீவன் அழியாது. எப்படி சிவனுக்கு நெற்றிக்கணும், அதுபோல் இந்த துரோணாச்சாரியன் மகனாகப்பட்டவன் அசுவத்தாமனுக்கு நெற்றியில ரத்தினக்கல். என்னாச்சு, இளமையில் வில்வித்தை சொல்லிக் கொடுக்காங்க. பஞ்சபாண்டவர்கள், அர்ஜுனன் பேர் போனவன், புகழ் சொல்லக்கூடியவன். எல்லாரும் பார்க்குறாங்க, எப்போ பார்த்தாலும் துரோணாச்சாரியார் அர்ஜுனனை புகழ்ந்துக்கிட்டே இருப்பார். அப்போ பஞ்சபாண்டவர்கள் அசுவத்தாமனை பார்த்து சிரிப்பாங்களாம், உங்கள் அப்பாவுக்கு நீ பிறந்திருக்கிற, ஆனால் வில்வித்தையில் அர்ஜுனன் பெரிய ஆளாக இருக்கான் என்று கேலி பண்ணி சிரிப்பார்களாம். அப்பொழுது அஸ்வத்தாமன் கூனி குறுகி போய் ஓரத்தில் நிற்பான். அப்போ தான் துரியோதனை வந்து தட்டி கொடுப்பானான், கவலைப்படாதுன்னு சொல்லி. எப்படி துரியோதனுக்கு செஞ்சோட்டு கடன் தீர்ப்பதற்காக கர்ணம் போனானோ, அதுபோல இந்த பஞ்சபாண்டவர்கள் கேலி பண்ணுகின்ற இடமெல்லாம் தட்டி கொடுத்தவன் துரியோதனன் அஸ்வத்தாமன். அப்போ நினைச்சானா, என் நண்பனுக்காக கடைசி வரை இருக்குன்னு நினச்சி எங்கே போனேன், கிருஷ்ண பரமாத்மா போகிறேன். கிருஷ்ண பரமாத்மா போய், கிருஷ்ணா எனக்கு ஒன்று வர வேணும். என்ன வரணும்? உன் கையுள்ள சுதர்சன சக்கரம் எனக்கு வேணும்னு கேட்டானா. யார்கிட்ட? பெருமாள்கிட்ட போய் அஸ்வத்தமன் கேட்குறேன் கிருஷ்ண பரமாத்மாட்ட, உன் கையில் உள்ள சுதர்சன சக்கரம் எனக்கு வேணும். அப்போ கேட்டாராம் கிருஷ்ண பரமாத்மா, இந்த சக்கரம் உனக்கு எதுக்கு? எப்படியும் யுத்தம் நடப்பது உறுதியாகிவிட்டது. ஆனால் யுத்தத்தில் நீ இருக்க தொட்டிக்கு எவனும் ஜெயிக்க முடியாது. எப்படி? அஸ்வத்தமன் சொல்கிறேன் கிருஷ்ணரை பார்த்து, நீ இருக்க தொட்டிக்கு எவன் ஜெயிக்க முடியாது தங்கம். அதனால நீ என்ன பண்ற, எப்படி பஞ்சபாண்டவர்களை வெற்றி கொள்ள வச்சிருவ, கௌரவர்கள் அழிந்து விடுவார்கள். உன்னுடைய சுதர்சன சக்கரம் இருந்தா அந்த சக்கரத்தை வச்சு ஒன்னைய கொண்டா சரியா வரும்டானா. எப்படி? ஓன்ட்ட ஆயுதத்தை வாங்கி ஒன்னே நான் கதையை முடிச்சிட்டா நீ இறந்து விடுவாய். ஆனால் என்னுடைய நண்பன் துரியோனே வெற்றி கொண்டு வந்து, எவ்வளவு அறிவாளி. வரம் கேட்க போய் வரம் கொடுத்தவனை கொல்ல போறான்டா, அவன் எவ்வளவு புத்தி கூறுமே. சிவனுக்கு இணையாக நெற்றிக்கண்ணில ரத்தினக்கல் படித்தவன் அசுவத்தாமன், என்றும் சாகா வரம் பெற்றவன். கேட்ட கேள்விக்கு பதில். இந்த சத்தியேந்திரனா பதில் சொல்லிட்ட உசுரை விட்டு போயிடுவான். நான் கேட்குறேன் உங்ககிட்ட, எல்லா பெண்களுக்கும் மாதவிடா வருங்க, அது புனிதம். ஒரு பெண்ணாகப்பட்டவள் மாதவிடாய் என்பது புனிதமான விஷயம். ஒரு பெண் மாதவிடாய் இருந்தால்தான் அந்த பெண்ணுக்கு பெருமை. அப்பத்தே அவள் அடைந்த பருவம் முறையாக வேலை செய்து புத்திரபாக்கியத்துக்கான அடி கிடைக்கும். அப்போதான் அந்த நிலம் பூத்ததுக்கு சமம். ஆனால் தெய்வத்துக்கு மாதவிடாய் வருமா? வரும் ஒரு கோவிலில். எங்கே? எதுக்கு? அந்த வஸ்திரத்தை ஏழை விடுவாங்க. ஏன்னா அம்மா முழிக்குது, என்னையா முழிக்குது. இப்போ ரெண்டாவது கேள்வியே வருது, அதுக்குள்ளே முழிச்சா எப்படி? அப்புறம் முழிக்காம கண்ணை மூடிட்டாடப்பா. சொல்லுங்க. சொல்லணும். எந்த கோவில்? எங்க? ஏன் அப்படி சுடுதண்ணியை காலில் ஊத்தணும் வர மாதிரி வந்து நிக்கிறீங்க? அப்படி கிடையாது. மணி என்ன 4:30 மணி ஆகுதுங்க. இருக்கட்டும், புரிய வரணும்ல. 3:45 தானே சந்திச்சோம். அப்போ அடுத்த மேடைக்கு வாங்க, 10 மணிக்கு நான் வரேன். 2 அப்போ அடுத்த மேடையில் போய் சம்பளம் வாங்கிடுவோம். சங்கரலிங்க உலகத்தில் எதுக்கு சம்பளம் வாங்கினா? தம்பி, இந்த ஊரில் பேசுறது தானே இந்த ஊரில் சம்பளம். ஆமாம், அடுத்த ஊரில் போய் பேசுவோம்னா நான் 10 மணிக்கு வேஷம் போட்டுனேன், வேஷம் போட்டு உட்காந்துருந்தேன். நீங்களா? அப்புறம் அப்போ நாங்கள் 5 மணிக்கே வேஷம் போட்டோம். இந்த பேசலாமா? வரும்போதே வேஷம் போட்டோம். பதில் சொல்லுங்க. ஒரு சட்டை ஏதோ அசரீஸ் கேட்குது. அதாவது இதெல்லாம் வந்து ஏற்கனவே பேசணும் தானே. பெண்கள் வந்து மாதவிடையாகக்கூடிய
துணியை வந்து ஏலம் போடுறாங்க. அது எந்த ஊர்னா கேரளாவில் இருக்கக்கூடிய செங்கனூர் பகவதி அம்மனுடைய ஆலயம். அங்கே தான் இந்த துணியை வந்து ஏலம் போடுவாங்க. அதை வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சோம் அப்படின்னா செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம், ஒரு முறை உண்டு. இன்றைக்கி பார்த்துக்குங்க, எல்லா நாட்களுமே நிலவை பார்க்குறோம். ஆனால் பிள்ளையாரை பார்த்து சந்திரன் என்ன பண்ண சிரிச்சா, என்ன உன் வயிறு இப்படி தொந்தியாக இருக்குது, உனக்கு என்ன யானை முகமாக இருக்குது அப்படின்னு. நான் பேசுகிறதா இருந்தால் யாராக இருந்தாலும் நேரடியாக பேசுவேன். இந்த சாடை பேசுகிற பழக்கம்லாம் எனக்கு பிடிக்காது. எதாக இருந்தாலும் நேரடி தான். அப்போ அந்த விநாயக பெருமானாகப்பட்டவரை பார்த்து நீ ரொம்ப யானை முகத்தோடு துதிக்கையோடு இப்படி இருக்கன்னு உருவ கேள்வி பண்ணிவிட்டான். உருவ கேள்வி பண்ணோட கோவத்தில் பிள்ளையாரு உன்னுடைய அழகை இழந்து, உன்னுடைய பொழிவை இழந்து நீ தேய கடை வாங்கிட்டு சாவத்தை கொடுத்துட்டார். நிலவு தேஞ்சுக்கிட்டே போனால் என்ன ஆகும்? உலகத்தில் இரவு நேரத்தில் மக்கள் வாழ முடியுமா? இயற்கை இயங்குமா? இயங்காது இல்லையா? அப்போ எல்லா தேவர்களும் முனிவர்களும் ஒன்றாக கூடி பிள்ளையார்கிட்ட முறையிடும் போது பிள்ளையார் என்ன பண்ணார்? பாதி நாள் மாதத்தில் பாதி நாள் வளருவ, பாதி நாள் தேய்வ, ஒரு நாள் அமாவாசை, ஒரே ஒரு நாள் மட்டும் முழுமையான பூர்ண சந்திரனாக பௌர்ணமியாக திகழ்வாய். ஆனால் அப்படிப்பட்ட உன்னைய வருஷத்தில் ஒரே ஒரு நாளையும் யாரும் பார்க்கக்கூடாதுன்னாரு. அந்த வருஷத்தில் ஒரு நாள் பார்க்கக்கூடாதனால எது? விநாயகர் சதுர்த்தி. பிள்ளையார் பிறந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு யாரும் நிலவை பார்க்கக்கூடாது. மீறி யாராவது பார்த்தா அவங்களுக்கு செல்வம் குறையும், ஞாபக மறதி ஏற்படும் அப்படின்னு பிள்ளையாரே கொடுத்துருக்கதா விநாயக புராணம் சொல்லுது, நான் சொல்லலை. அப்போ நிலவை பார்க்கக்கூடாத ஒரு நாள் வருஷத்தில் இருக்குது அப்படின்னா அது சந்திர கிரகணம் அல்ல. பிள்ளையார் பிறந்த பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு நிலவை பார்க்கக்கூடாதுன்னு பிள்ளையாரே சாபம் கொடுத்துருக்கார். இது நீங்கள் கேட்ட கேள்வியில் ஒரு கூடுதல் தகவல். இது போக இன்றைக்கி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தச்சனுடைய மகள் 27 நட்சத்திரம், அந்த 27 பேர்த்தையும் சந்திரன் கல்யாணம் பண்ணார். அதில் ரோகிணி மேலே மட்டும் பிரியமாக இருந்தார். அதனால தான் அவங்க மாமனார் சாபம் கொடுத்தாரு. அதனால் வளர்பறை தேய்பறை வருது அப்படின்னு இன்னொரு கதையும் புராணம் சொல்லுது. இப்படி 2 ரீதியாக உலாவிக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு மனிதனுக்கு பிறப்பு இறப்பு அப்படின்ற ரெண்டுமே சகஜம் தானே. பிறப்பு இறப்பு, ஆமாம், இல்லாமல் இருக்க முடியாது. அஸ்வத்தாமே இன்றைக்கும் உயிரோடு வாழ்கிறார். எப்படி வாழ்கிறாரு? அவருடைய உடல் பூரா புண்ணா கஷ்டப்பட்டு யாருமே இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். இப்போ நம்ம புராணம் இதிகாசம் நம்ம ஆன்மீகம்லாம் உண்மைன்னு நம்பினா மகாபாரதத்தில் வந்து அந்த அஸ்வத்தாமே இன்னைக்கு கிருஷ்ணனுடைய சாபத்தால் உயிரோடு இருக்காரு அப்படின்றது நம்ம நம்பி தான் ஆகணும். ஏன் அவருடைய நெற்றியில் இருந்த அந்த மணி ஏன் பறிக்கப்பட்டது அப்படின்னா, மகாபாரத யுத்தத்தில் பாண்டவர்கள் வெற்றி கண்ட பிறகு பாண்டவர்களை கொல்லணுன்ற எண்ணத்தோடு அஸ்வத்தாமே பாசாரைக்குள்ளே நுழைஞ்சான். 5 பேர்த்தையும் வெட்டி கொண்டு விட்டியா. ஆனால் வெட்டி கொண்டது யார்? பாண்டவர்கள் அல்ல, பாண்டவர்களுடைய பிள்ளைகளான இளம் பஞ்ச பாண்டவர்களை. இளம் பஞ்ச பாண்டவர்களை கொண்ட காரணத்தினால பாஞ்சாலை திருப்பவும் தன்னுடைய கூந்தலை அவிழ்த்து விட்டா. அஸ்வத்தாமனை கொண்டா தான் கூந்தலை முடிவேன்னா, அஸ்வத்தாமனை கொல்ல முடியுமா? முடியாது. சிரஞ்சீவி பட்டம் வாங்கினவர், மேலும் அந்த நெற்றியில் இருக்கக்கூடிய அந்த மணியோடு பிறந்தவர். அப்போ என்ன பண்ணார் கிருஷ்ணன்? ஒரு பிராமணருடைய அந்த ரோமத்தை அறுத்தாலே அவர் இறந்ததுக்கு சமானம்னு நான் சொல்லலை. இதில் எந்த ஒரு குற்றமாக இருந்தாலும் அது என்னை பொருட்படாது, மகாபாரதம் சொல்லுது, நான் சொல்ல கிடையாது. அப்போ கிருஷ்ணன் சொல்கிறார் இந்த வார்த்தையை. அதனால் அவருடைய கூந்தலை அறுத்து, அந்த முடியை மட்டும் அறுத்து என்ன பண்ணாங்களா, அந்த மணியை பிடுங்குகிறாங்க. அப்படி பிடுங்கின இடத்துல காயம் பட்டதான். அந்த காயம் பட்ட இடம் அப்படியே தான் அஸ்வத்தாமனுக்கு இன்னும் இருக்கான். ஏன் இருக்கான்? இவர் என்ன பண்ணுறாரு? அடுத்து அர்ஜுனை மேலே பிரம்மாசரத்தை எவரார். பிரம்மாசரத்தை திரும்பி பெற தெரியல யாருக்கு? அர்ஜுனை திரும்ப பெற்றுட்டேன். இவர் என்ன பண்ணுறாரு? கோபத்தில் அர்ஜுனனுடைய மருமகள் இருக்கால, அபிமன்யுவோட பொண்டாட்டி உத்திர, அந்த உத்திரையினுடைய, நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க கோயிலை பற்றி தான் பேசுவோம்னு. நீங்கள் மகாபாரதம் தொட்டு பேசுனீங்கன்னா மகாபாரதத்துக்குள்ளே வரைக்கும் போய் பேசுவான். ராமாயணம் தொட்டு பேசுனீங்கன்னா ராமாயணத்துக்குள்ளே எங்கே மூல முடுக்கு இருக்குது அதுக்குள்ளேயும் போய் பேசுவான். பேசுகிற ஆளுகளை பொறுத்து தான் எங்கள் பேச்சு. புரியுதா? சொன்னீங்களே நீங்கள் ஒரு வார்த்தை, இல்லை நீங்கள் கோயிலை பற்றி பேசுகிறீங்க அப்படிலாம் கிடையாது, என்ன பேசுனீங்கன்னாலும் பேசுவான். அப்போ அந்த மகாபாரதத்தில் அபிமன்யுவனுடைய மருமகளாகப்பட்ட மனைவியாகப்பட்ட அர்ஜுனனுடைய மருமகளாகப்பட்ட உத்திரையினுடைய கற்பத்துக்கு பிரம்மாஸ்திரத்தை ஏவுகிறான் அஸ்வத்தாமே. ஏண்டா, ஒரு கருவில் இருக்க புள்ள, அந்த கருவில் இருக்க குழந்தைய அழிக்கிறதுக்கு
பிரம்மாஸ்திரத்தை ஏவுறேனா நீ எவ்வளோ பெரிய ஒரு கொடுமையான ஒருத்தனாக இருப்ப அப்படின்னு சொல்லி தான் எந்த உற்றாரும் உறவினரும் இல்லாமல் இந்த காயங்களோடு நீ பூவுலகிலே கலியுகத்திலே வாழ்வாய். இதனால தான் ஜாபம் கொடுக்குறாரு. அதனால தான் அஸ்வத்தாமி இன்னமும் உயிரோடு இருக்கார் அப்படின்னு கதை சொல்லுது. இதான முழு கதை. முழுசா கதை சொல்லணும். படிச்சிருக்கிய? படிக்காமல் பண்ண வீட்டில் உட்காந்து சோறா வடிச்சுக்கிட்டு இருக்கோம். படிக்கிறோம்மா. ரொம்ப சந்தோஷம். அடைந்த பருவம் என்ன? அஸ்வத்தாமை எப்படி பிறந்தாருன்னு கேட்டீங்களா? நீங்கள் என்ன சொன்னீங்க? அதாவது 2 பேரும் குழந்தை இல்லை, குழந்தை இல்லாதனால யாகம் பண்ணாங்க அப்படி தானே சொன்னீங்க. குழந்தை தோன்றுச்சுன்னு நீங்கள் எப்படின்ற ஒருத்த நீங்கள் அதை வந்து பேசலை. அஸ்வத்தாமன் எப்படி பிறந்தார்? 2 பேருக்கு பிள்ளை இல்லை. சிவன் என்ன பண்ணார்? பிச்சாந்தேவின்னு வந்தார். வந்த சிவன் என்ன பண்ணுறாரு? அந்த அம்மா பிச்சை கேட்கும்போது அந்த அம்மா உள்ளேருந்து உணவு எடுத்துகிட்டு வர்றாங்க. அப்படி எடுத்துகிட்டு வந்து அந்த பதார்த்தத்தில் வைக்கிறாங்க. அப்போ சிவனுடைய உயிர் சக்தி அது என்ன ஆகுது அப்படின்னா அந்த பாத்திரத்தில் சிவனுடைய உயிர் சக்தி இருக்குது. அப்போ சிவனுடைய உயிர் சக்தி அதில் இருக்குது. இதை நீ சாப்பிடுமான்னு துரோணாச்சாரியார் சொன்னார். இந்த அம்மா கிருபி என்ன பண்ணாங்க? துரோணாச்சாரியார் பொண்டாட்டி சாப்பிட்டாங்களா? இல்லை. என்ன பண்ணாங்க? வீட்டுக்கு பின்னாடி கட்டியிருந்த ஒரு குதிரைக்கு கொண்டு போய் அதை ஊற்றிவிட்டாங்க. அப்போ அந்த குதிரைக்கு ஊற்றும் போது சிவனுடைய உயிர் சக்தி நிறைந்த அந்த உணவை அந்த குதிரை சாப்பிட்டுச்சு. குதிரை கருவுட்டுறது. குதிரைக்கு அஸ்வம்னு பேர் இருக்கு. அப்போ சிவனுடைய உயிர் சக்தியாலே அந்த குதிரை கருவுற்று அந்த கருவிலிருந்து ஒரு குழந்தை பிறந்தான். அப்போ அஸ்வம் என்ற குதிரை பெற்றதுனால தான் அவனுக்கு பேரே அஸ்வத்தாமே. அப்போ அஸ்வத்தாமன் எப்படி பிறந்தான்? யாகத்திலிருந்து பிறந்தவன் கிடையாது, குதிரையோட வயிற்றிலிருந்து பிறந்தவன் அஸ்வத்தாமே. இதுதான் மகாபாரதம். முருகனுக்கு நீதானமா பொண்டாட்டி, ஏமா பொண்டாட்டி. வாங்கப்பா. என்ன சொல்றீங்க? முருகனுக்கு பொண்டாட்டி புருஷன் மாட்டு வந்து இதுக்கு தான் வந்தீங்களா? அப்புறம் வேற எதுக்கு வந்தீங்கப்பா? ஏமா பேசி பிடிவா அப்படி இப்படி நீங்கள் பேசுவேன். எப்பா என்ன கேட்க போறியா? காலையில் வண்டியில் போகலையா? அப்புறம் பேசுவேன்னா என்ன? ஏப்பா மணி 5 ஆக போகுது. ஆகட்டும். நான் கதையை முடிக்க ஆசைப்படுறேன். அப்புறம் 2வது கேள்வி வைப்பேன். கேளுங்க. நான் இன்னமும் உள்ள இறங்கி கேள்வி கேட்கல. எப்போ தான் இறங்குவீங்க? என்ன தீக்குள்ளே இறங்க போறாங்க? என் கடலில் கூட இறங்குங்க. என் வளர்த்து எடுத்து யாரு வேணாங்கிறது? அடேங்கப்பா. இப்போதான் கேட்டு இப்போ கேள்விப்பட்டிருக்கேன். என்னண்டு? குசும்பு சிவரஞ்சனி குசும்பு இப்போதான் இதை பார்த்துருக்கேன் நான். இதுதான் 2வது மேடை. அளவுக்கு குசுமெல்லாம் கிடையாது. இந்த அளவுக்கு சத்யேந்திரன் வந்து பேசுற அளவுக்கு பெரிய ஆள் தான். இவ்வளவு நேரம் 1/2 மணி நேரமா நான் பேசிட்டு யாரும் பேசிட்டு இருக்காங்க. நீங்க பேசலாம். நீங்க திறமை வந்தவங்க, பேர் வாங்கினவங்க. அவர் சின்ன பையன். அவர் சின்ன பையனா? ஏங்க அவர் எனக்கு எத்தனை வயசுக்கு மூத்தவரா? அவர் சின்ன பையனா? அதில் வேற அப்போ சொல்லியிருக்காரு, யாரோ போய் ரொம்ப பேசிவிட்டாங்களாம், போய் வீட்டில் போய் மந்திரம்லாம் ஓதிட்டேன்றார். ஐயோ, நல்லா சேவனை வைக்காம. இல்லை அப்படியெல்லாம் பயமுறுத்தி வைக்க. அதெல்லாம் நீங்கள் எந்த மந்திரம்னாலும் ஓதுங்க. இவ்வளவு கோபமாக இருந்தாங்கல்ல, புருஷன் பேர் சொல்லுவோம். எப்படி சிரிப்பு பார்த்தீங்களா? யாரு? மூக்கு செவக்கு தெரியுமா? மூக்கில் சிவப்பு தரவிருக்கேன், அதனால செவக்கு. ஆரம்பங்க. முருகனுக்கு நீதானமா பொண்டாட்டி, ஏமா பொண்டாட்டி. முருகனுக்கு நீதானமா பொண்டாட்டி, முன்ன வந்து சொல்லிடுவே முங்கூட்டி. கந்தனுக்கு நீதானமா பொண்டாட்டி, ஏமா பொண்டாட்டி. கருத்த கொஞ்சம் சொல்லிடுவே முங்கூட்டி. கந்தே வேளம்பாரமா, சொந்த பாரம் தானமா, இங்கே வந்து கேளம்மா, உனக்கு கொஞ்சம் வேணுமா, சாமி சொன்னா கேளம்மா, சங்கடந்த ஏனம்மா. சாமி சொன்னா கேளம்மா, சம்மதத்தை சொல்லுமா. ஆறு படையப்பாரு, ஆறு படையப்பாரு, அழகான வேடனப்பாரு. ஆறு படையப்பாரு, அழகான வேடனப்பாரு. காதல பிடிப்பான், கைய பிடிப்பான், ஆட்ட அழக பாப்பான். அவன் ஒன்ன பார்க்க சரி, என் தங்கச்சி அவனை பார்க்க. அப்புறம் கண்ணு கண்ணு ஒட்டிக்கிறோம், காதல் வந்து பத்திக்கிறோம். சாமி சொன்ன கேளம்மா, சங்கடம் தயடம்மா. சாமி சொன்ன கேளம்மா,
சொல்லுப்பா முருகனுக்கு நிதானமா பொண்டாட்டி ஏமா பொண்டாட்டி ரெண்டாம் பொண்டாட்டி ஓடுகிற வண்டி போல ஒத்துமையா ரெண்டு மாடு ஒன்ன விட்டு ஒன்று பிரிஞ்சா என்ன ஆக எண்ணிப்பாரு ஓடுகிற வண்டி போட கிடைச்சா நீங்க அண்ணு பகலும் இந்த அவத்தை விடுத்து அள்ளும் பகலும் இந்த அவசையனை விடுத்து அள்ளும் பகலும் இந்த அவத்தை அணிவிடுத்து சொல்லி முடிச்சிட்டீங்களா? அவர் ஆரம்பிக்கிறதுக்குள்ள நீங்க முடிச்சு விட்டுறீங்களே. என்னங்க அதுதான் தொடக்கம் முடிவுன்னு இருக்குங்களா? அது இருக்கும்ல. என்னன்னா என்னையா? குட்டச்சாமி குட்டச்சாமி இவரா கூறுகட்ட சின்னச்சாமி. இப்ப சொல்றியே ஆள அழகம்மா, அதை நான் ஏத்துக்கிறேன். 7 அடி உயரத்துல இருக்கேன் குட்டச்சாமி. 7 அடி உயரத்துல இருக்கீங்களா? நீங்க 7 அடி உயரத்துல இருக்கீங்களா? 7 அடி உயரம் உலக அழகு நான் தெரியுமா? கூந்தல் விரிச்சு போட்டு அப்படித்தான் இருக்கும். இவரை என்னத்துல சேர்க்கறதுன்னு தெரியல எனக்கு. குட்டச்சாமி குட்டச்சாமி கூறுகட்ட சின்னச்சாமி குவளைய போற்றுகின்ற குமரனத்தா பார்த்த சாமி. மதிப்பிருக்கா முருகன மனதுக்கிட்டா அவனை மணப்பதற்கு சின்ன பொண்ணு நாங்க இருக்கா. மதிப்பிருக்கா மனதுக்கிட்டா மணப்பதற்கு நாங்க இருக்கா. குட்டச்சாமி குட்டச்சாமி சிவ மைந்தல் அவன் அமர்ந்திருப்பது குன்றம். சாமி சாப்பாடு வேணாம். ஆதி சிவ மைந்தல் அவன் அமர்ந்திருப்பது குன்றம். ஆண்டி கோலம் பூண்டடிக்கும் தண்டிய பேர் தண்டாயுதம் புருஷன் என்று குண்ட தூக்கி போட்டா. பண்டார பரதேசியோட மூக்கு கயிறு போட்டா. துன்பத்திலே துவலனும் விட்டுடுங்க நல்லவரு நம்ம நாரதரு வேலவனின் பெருமாழிவரு நல்லவரு நாரதரு வேலவன் பாழிவரு. உலக போற்று சுவாமி உங்க சீலை இகழும் பூமி. உலக போற்று சாமி இப்ப உலகம் ஓடி போய் பொம்பளைங்க ஓடி போய் கட்டிக்கிட்டா முற்படுமா. அச்சாரத்தை போட வந்து மிச்சம் தேடுறாரு. கொச்சையான வாழ்க்கையத்தான் தேர்ந்தெடுத்திருக்காரு. பழத்திலே தலையணி துளுறாரு. குடும்பம் தானா நீங்க யோசிக்கணும். ஓடுகளை நான் நேசிக்கணும். குடும்பம் தானா யோசிக்கணும். ஓடுகளை நேசிக்கணும். குட்டச்சாமி குட்டச்சாமி 2 அரகைங்க இருக்குனாங்க. இந்த 2 அரகைங்க ஒருத்தன் சிவனை கும்பிட்டான், இன்னொருத்தன் பெருமாளை கும்பிட்டான். அப்ப 2 பேரும் தவம் பண்றாங்க. சிவன் பெரியாளு பெருமாள் பெரியாள்னு. அப்ப பார்வதி காட்சி கொடுத்தாங்க. என்னப்பா உங்களுக்குள்ள குழப்பம் அப்படின்போது அப்ப இவங்க 2 பேரும் சொன்னாங்க, அசுரைங்க இல்ல நான் சிவன் பெரியாள்ன்றேன் இவன் பெருமாள் பெரியாள்ன்றேன். எங்க 2 பேத்துக்குள்ள ஒரு முடிவு வரல, அதனாலதான் பிரச்சனை அப்படின்னும் போது அந்த அம்மா தன்னுடைய தேவலோகத்து கன்னிகளை புறாம் அழைத்து கொண்டு நம்ம பூலோகத்தில் ஒரு இடத்துல தவம் பண்ணாங்கன்னா ஊசி நுணையிலே. ஏன் இப்போ சிவனும் பார்வதியும் இணைந்தால் அதை அர்த்தநாரீஸ்வரர்னு சொல்கிறாங்க. ஆமாம், மங்கையொரு பாகர் அப்படின்னு கூட பெயர் உண்டு. அது 2 வித்தியாசம் இருக்குது, அது வேற விட்டுருங்க. அப்போ இந்த பெருமாளும் சிவனும் 2 பேரும் சேர்ந்து இணைந்து காட்சி தரணும் அப்படின்னு சக்தி தேவியாகப்பட்டவங்க தவம் பண்ணாங்க தன்னுடைய தோழிகளோடு. அந்த தோழிகள் அந்த பெண்கள் பூரா அந்த பகுதியிலே புன்னை மரமாக மாறினார்களாம். அப்படி சங்கரன் என்ற சிவனும் பெருமாள் என்ற நாராயணனும் ஒன்று இணைந்து அந்த சக்தி என்ற தேவிக்கு இந்த உலக மக்களுக்கும் காட்சி தந்த இடம். அதனால தான் சங்கர நாராயணன் 2 பேரும் சேர்ந்து இணைந்து காட்சி தந்ததுனால அந்த சுவாமிக்கு சங்கர நாராயணன் பேர். அந்த கோவிலுக்கு சங்கரன் கோவில் அப்படின்னு சொல்லி பேர். அப்போ ஒரு விஷயம் உருவாகணும் அப்படின்னு சொன்னால் அதற்காக ஒரு பார்வதி தேவியாகவே இருந்தாலும் அவங்க தவம் பண்ணா தானே அது நடக்குது கிடைக்குது. யதார்த்தமாக எந்த ஒரு விஷயம் கிடைச்சிருமா? கிடைக்காதுல்ல. இவ்வளவு சொல்றீங்களே, சிவபெருமான் கோவிலில் சிவனுக்கு தானே உற்சவம் நடக்கணும். ஆமாம். ஆனால் இல்லையே,
போனோன்னா ஒரு கோவில விநாயகர் தானே முதல்ல கும்பிடணும் இல்லையே. மூலஸ்தானத்துல சுவாமி சிலை இருக்கணும்ல இல்லையே. நெய்வேத்தியம் பண்றது சாமிக்கு தானே பண்ணணும், படியில பண்ணுவாங்களா இல்லையே. அப்படியும் கோயில் இருக்குமா, திரு ஆவுடையார் கோயில் சொல்லி எத்தனை விஷயம் பேசலாமா. அங்கதானே பாவகாயம் அகத்திகீரை வச்சு சாமி கும்பிடுறாங்க. கண்டிப்பா மாணிக்க வாசகருக்கு அன்னைக்கு உற்சவம் ஆத்மநாப சுவாமிகள். ஆமா ஆமா பேசுவாங்க. கட்டினவர் யாரு? பேசுங்க. யாரு பேசுவேனா? பேசுங்க. மாணிக்க வாசகம் கட்டினாரு. குதிரை வாங்க போன காசுல யாரு? அதாவது பேசுறேன்றாருல பேசுங்க. கிழக்கு விழுத்தல் விட மாட்டேன். இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, முடிய போதுங்க. எப்பதான் பேசுவீங்க? ஒரு விஷயம் இருங்க, நான் சொல்றேன், திருப்பி சொல்றேன். சத்யேந்திரனுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க. என்ன நேரம் ஆயிடுச்சுன்னு அவர் விட்டு கொடுக்குறாரு. யாரு? வந்த முருகனுக்கு விட்டு கொடுக்குறாரு. இல்லாட்டி என்ன பண்ணுவாரு? இருங்க, வேற மாதிரி ஆயிரும். அவர் கோபப்பட மாட்டேங்கிறார். ஏன்னா அவர் ஆன்மீகத்துக்கு போயிட்டார். நீங்க வேற மாதிரினா நல்லா வேற மாதிரி இவருங்க அப்படி சொல்லாதீங்க. சொல்லுங்க. சத்யேந்திரன் தம்பி அவர்களே, நேரம் பத்தலைங்க, அனுசரிச்சு சொல்லிக்கிட்டே நேரம் போய்கிட்டு இருக்கு. உங்களை நான் வரவேற்கிறேன். தம்பி அடுத்த பக்கம் பட்டிமன்றம் வைங்க, நாடகம் வேணாம். இந்த அம்மா அங்கிட்டு, இந்த பக்கம் நானும் நானே நடுவுல தீர்ப்பு சொல்றேன். நாங்க எதிர்த்து பக்கம் எழுதிட்டு அங்கிட்டு பக்கத்து வைக்கீங்க. ரெண்டு பேரும் பட்டிமன்றம் வைப்போம், பேசுவோம். இவ்வளவு நேரம் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கே பேசலாமே நீங்க. கந்தன் வருவான். பேச மாட்டேன். திருமணம் முடிப்பா எப்ப? இப்பதான் பிரம்ம முகூர்த்தம் பிறந்துருச்சுல. நாங்கெல்லாம் ஓதமா பிரம்ம முகூர்த்தம் 4:30 ஆனாலே பிரம்ம முகூர்த்தம். அவர் ஆங்கிலத்துல தான் பேசுவார். பூரா பூரா மூளை வளர்ச்சி கம்மியான இல்லம்மா. சரி தெரியுமா? சரிம்மா. சரி சொல்லுங்க. அவரை சொல்லிருக்கீங்க. கந்தன், கடமன், புகன், சண்முகம் புடிச்சு வந்திருக்கீங்க. அடுத்த நாடகத்து வரையில பேசுவீங்களா? ஐயா அப்பவே நிப்பாடு. அண்ணா அடுத்த நாடகம் இந்த நாடகத்தில் நான் பேசுறேன். கதை நடத்த வேணாம், முறிய வர வேணாம். என்ன நீ பேச பேசுறேன். இந்த சத்யேந்திரன் பாப்போம். எனக்கு என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது. பிரஷர் ஏறுனா புராணம் விளைஞ்சுக்கிட்டே இருக்கும். சாமி இப்ப கூட நம்பலாமா? சாமி கூட நம்பலாமா? இப்பதான் பேசுவாங்க அம்மனை பத்தி. ஏன் மீனாட்சியை பத்தி எங்களுக்கு பேச தெரியாதா? மீனாட்சி அகப்படக்கு கொங்கை நீ பலிவிடமா இருக்கு. எழுகடல் எதுக்கு வந்துச்சு? பாண்டிமுனி எப்படி வந்தாரு? நாங்களும் பேசுறாங்க. அதை பூரா நாங்க ஏற்கனவே பேசிட்டோம். நாங்களாம் பழைய பேச போறீங்க. பெரிய பல்கலைக்கழகத்தில் நாங்கள் படிச்சுவீங்க. நாங்களாம் பல்கலைக்கழகம். அப்புறம் பாண்டிமுனி எப்படி வந்தாரா? சரியில்ல, பழைய கம்பெனி எல்லாம் பார்த்துருக்கோம்ல. சொல்லுங்க. என்ன சொல்லுங்க. இதை பேசுறேன். நீங்க சொல்ல நாங்க சொல்ல பேசுறேன். நீங்க எல்லாம் பேசுங்க. அப்படிலாம் சொல்ல சட்டம் போட்டு நான் சொல்ல மாட்டேன். சரி, இப்ப ஸ்ரீவில்லிபுத்தூருக்கும் நம்ம மதுரைக்கு என்ன சம்பந்தம் இருக்குல்ல? என்ன சம்பந்தம் இருக்குல்லம்மா? இருக்கு. என்ன பேசுவோம் அடுத்த மேடையில. நேரமாச்சு. நம்ம கள்ளழகர் ஆத்துல இறங்குறாரு. ஆத்துல இறங்கிற ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து ஆண்டாள் கொடுத்து விட்ட மாலையை போட்டுட்டு தானே ஆத்துல இறங்குறாரு. அது ஸ்ரீரங்கத்துக்கு. என்னங்க ஸ்ரீரங்கத்துக்கு மாலை போகுது? இல்ல நான் கேட்டது ஸ்ரீவில்லிபுத்தூருக்கும் நம்ம மதுரைக்கு என்ன சம்பந்தம், அதான் கேள்வி. அங்க இருந்து இங்க வருது, அதை பத்தி நான் பேசவே வரல. ஆண்டாள் மாலை இருக்கக்கூடிய 108 திவ்ய தேசங்களுக்கு அந்த மாலை போடுறாங்க. இன்னைக்கு சாஸ்திரம் இருக்குது. ஆத்துல அழகர் இறங்குறாள். சித்திர திருவிழா நடக்குதுல, உலகமே போற்றும் சித்திர திருவிழா. அப்ப சித்திர திருவிழாவில் அழகர் ஆத்துல கால் எடுத்து வைக்கணும்னா நம்ம ஆண்டாள் நாச்சியார் மாலை வந்தா தான் கால் எடுத்து வைப்பார். இன்னைக்கு அதுக்காக அழகர் வந்தாரு. அவர் 100 காரியத்துக்கு வந்திருக்காரு. அவர் வந்தது அதுக்காக வரல. சின்ன பார்க்கணும், பெரிய வீட பார்க்கணும். இப்ப நான் அழகர் அதுக்கு வந்தாருன்னு சொன்னா, அவர் சின்ன வீடு பார்க்க வரல, பெரிய வீடும் பார்க்க வரல. எப்பவுமே எங்க அவர் வந்தது மண்டுவரிசிக்கு மோட்சம் கொடுக்க வந்தாரு. எப்பவுமே எங்க பெருமாள் விட்டு சின்ன வீடு பார்க்கறது நாங்க பெரிய ஆளுங்க. உங்களுக்கு தெரியாது. கொஞ்சம் வீடா வச்சிருக்கோம் நாங்கெல்லாம். நீங்களா? அப்புறம் ஒரு காலத்துல 52 பொண்டாட்டி கட்ட வேணாம். அதான் ஊர்ல ஏற்கிறீங்களே 2 பொண்டாட்டி அடுத்த இடத்துல போட்டு கொடுங்க. நீங்க சொல்லி எனக்கு சொல்றீங்க. நீங்க சொல்லிட்டீங்களே. அப்படியா? சொல்லவே இல்லை. அவர் சொன்னார், நீங்க கவனிக்கலையா? அதை கவனிக்கல. இல்ல இப்படி விஷயங்கள்லாம் நீங்க நல்லா கவனிப்பீங்களே. கவனிக்கணும். என்ன கவனிக்கணும்? பூஜை பண்றீங்களா? பேசுங்க. என்னமா பேசுங்க? நீங்க பேசுங்க. அழகருக்கு மாலை எங்க இருந்து இங்க இருந்து போகுதுன்னா ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு அங்கே என்ன சம்பந்தம் இருக்குன்னா என்ன வச்சு பேசுறீங்க நீங்க? எல்லாரும் கமிதின்னு தெரியும். ஆமா, கமிதின்னு சொல்றோம்ல. கமிதிக்கு முழு பேர் இருக்கு தெரியுமா? சொல்லுங்க. கவின் மிகு முல்லை திருநகர். கமிதிக்கு முழுமையான பேரு கவின் மிகு முல்லை திருநகர். அது காவை மூணாவையும் தீனாவையும் போட்டு கமிதின்னு மாத்திட்டான். ஆனா வேற தெரியாத பேருக்கு அது அரசியலை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முல்லை மலர் பிறந்த இடம் அந்த இடம். அதனாலதான் கவின் மிகு முல்லை திருநகர். ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு இடம் இருக்குமா? ஏன் இங்க இருக்காங்களே காந்தாரி அம்மனா, அந்த காந்தாரி அம்மனுக்கு ஒரு சக்தி இருக்குல்ல, அவள் பார்வை வச்சர பார்வையாக மாறும். இந்த ஊர்ல யாராவது அடுத்த ஊருக்காரன் சண்டை போட்டா அடுத்த வருஷம் இருக்க மாட்டான். பார்வை இந்த காந்தாரி அம்மனுக்கு உண்டு. ஏன்னா காந்தாரி அம்மன் என்ன, அவள் பார்வை வச்சர பார்வை. நானா பேச ஆரம்பிச்சோம்டா
புதஞ்சு ஆனா நேரம் இல்ல, சரிப்பா. நேரம் கிடைக்கல, உங்க ஊருக்கு இப்ப என்ன பேர் வந்துச்சுன்னு இப்ப யாரும் அங்க உங்களை நேரம் கேட்டாங்க? கிடைக்கல. இல்ல உங்க ஊருக்கு இருங்க நீங்க வேற சும்மா இருங்க. உங்க ஊருக்கு என்ன பேர் வந்துச்சுன்னு இப்ப நாங்க உங்கள்ட்ட கேட்டோமா? இல்ல நீங்க மருதை பத்தி சொல்லும்போது எங்க கமுதியை பத்தி நாங்க சொல்லணும்ல. சரி சொல்லுங்க. சரி இந்த இருக்குல்ல நம்ம இதுக்கு பக்கத்துல அது என்ன ஊருங்க? இந்த பக்கம் ராஜபாளையம் தாண்டி போனா தென்காசி. தென்காசி ஏன் தென்காசி? நம்புறேன். என்னது தென்காசிக்கு பேர் இருக்குல்ல, சொல்லுங்க. எப்படி காசியில் குளிக்கக்கூடிய புண்ணியம் கிடைக்கின்றதுக்கு காசிக்கு போகாதவர்கள் தென்காசி போனா அந்த பலன் கிடைக்குமா? அதுதான் ஏன். அது மட்டும் கிடையாது. நீங்க சங்கரன் கோவில் சொன்னீங்க தெரியுமா? அந்த சங்கரன் கோவில்ல ஒரு பெரிய மாவீரனுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. ஜோதி வடிவாக வள்ளலார் போகலாம், ஜோதி வடிவாக வள்ளலார் மறையலாம். ஆனா இந்த சமுதாயத்துக்காக உழைத்த ஒரு மாவீரன் நெற்கட்டான் பூலித்தேவன் ஜோதி வடிவாக மறைஞ்ச இடம் அந்த இடம் தான். பெருமையெல்லாம் இருக்குமா? ரொம்ப பேசலாம். சரிங்க தென்காசி. ஆமா தென்காசின்னு சொல்றோம்ல. ஆமா அதுக்கே நீங்க தான் இப்ப சொன்னீங்க கமுதிக்கு என்னமோ ஊர் வந்துச்சு, எங்க ஊருக்கு இந்த பேர் வந்துச்சு. நீங்க ஆமா தென்காசின்னு சொல்றோம்ல. ஏன் உத்தரகோசம் இன்னும் பேர் தான் இருக்கு, அதுக்கு பேர் இருக்குல்ல. இருக்கு. ஆமா உத்தரம்னா வேதம், ஆமா கோசம்னா மந்திரம், மங்கைனா பார்வதியின் இடத்துல உரைத்தது உத்தரகோசம் மங்கை. இவ்வளவு பேசுறீங்கல்ல, இன்னும் பேச வேணாம். இல்லை எனக்கு ஒண்ணுமே பேசல. இப்ப என்னதே முடிவடிக்க சொல்றீங்க? நீங்க என்னதான் சொல்றீங்க? நீங்க தான் சொன்னீங்க நான் அந்த ஊரை பத்தி எதுனாலும் பேசுனா. தென்காசி அப்படின்னா பராக்கிரம பாண்டிய மன்னன். இந்த பராக்கிரம பாண்டிய மன்னே காசி போகும்போது காசியில் இருக்கக்கூடிய சிவனாகப்பட்டவர் எனக்கு தென்பகுதியிலே ஒரு கோவிலை எழுப்புனார். கனவுல விழிச்சு பார்த்தார். அதுக்கப்புறம் நாள் போகுது, மதுரை வந்துடுறார். மதுரை வந்து இந்த பகுதிக்கு வேட்டைக்கு வர்றார். புறம் பாண்டிய நாடு தானே இது புறாமே. அப்போ வேட்டைக்கு வரும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்த பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு சிவலிங்கத்தை கண்டார். அப்போ அந்த சிவலிங்கத்தை பார்த்த உடனே சிவன் சொன்னார், தென்பகுதியில் ஒரு கோவிலை எழுப்புன்னு அப்படின்னு சொல்லி அந்த சிவலிங்கத்தை சுற்றி ஒரு கோவிலை எழுப்பினார். அதனால தான் வட திசையிலே உள்ள காசியில் இருக்கக்கூடிய விஸ்வநாதருடைய ஆணைக்கிணங்க தென்பகுதியிலே பாண்டிய மன்னன் உருவாக்கிய காசி விஸ்வநாதர். அதனால தான் தென்பகுதியிலே உருவாக்கிய காசி தென்காசி. அதனால தான் தென்காசின்னு சொல்லி பேர். எப்படி நீங்க உண்மையை சொல்லிட்டீங்க, ஒத்துக்கிறேன். கைதட்டு உண்மையை சொல்லிட்டீங்க. இவ்வளவு நேரம் ஆம்பளை பேசுறேன், கைதட்டினாங்களா? அதனே பொம்பளை பிள்ளைகளுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு பொம்பளை இல்லைங்க, நான் கேட்கிறேன். இதுல பெண்ணு ஆண்லாம் கிடையாது. விளக்க ஒரு விஷயத்தை பேசுறா, அந்த விளக்கத்துக்கு சரியான விளக்கம் சொல்லுவாங்க. உத்தரவாசம் அங்க பெண்ணுக்கு மட்டும் உபதேசம் பண்ணானா, அதே ஒரு பெண்ணாகப்பட்டவளுக்கு முதல்ல புத்திர பாக்கியம் கிடைச்சது அங்கேதாமா. ராவணேஸ்வரன் மனைவியாகப்பட்டவள் மண்டோதரி என்னாச்சு? இந்திரதிச்சி ஆகப்பட்டவன் பிறப்பதற்கு அது ஒரு காரணம். மண்டோதரிக்கு ராவணருக்கும் கல்யாணம் ஆன இடமே உத்தரகோசம். அங்கே அந்த பெண்ணுக்கு அனுகிரகம் கொடுத்தனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா காசிக்கு முன்னுனது ஆதி காசி என்று சொல்வாங்க. முதல்ல சிவனுடைய ஆலயம், சிவனுடைய ஊரு, சிவனுடைய கோவில் என்று அழைக்கப்படும் உத்தரகோசம். அது மட்டும் கிடையாது, உலகமே சுற்றி வந்தாலும் பள்ளி கொள்ளக்கூடிய இடம் உத்தரகோசம் தான். அதனாலதான் இன்னைக்கு 3000 ஆண்டுக்கும் மேலான பழமையான இழந்த மறை இருக்க கோயில். அதனாலதான் 1008 சகசிராசன லிங்கம் சொல்லப்பட்ட 1008 லிங்கமும் ஒரே லிங்கத்துல அடிமை. அந்த 1000 லிங்கம் வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? 1000 முனிவர்கள் ஒன்னா இருந்த இடம். அந்த 1000 முனிவர்கள் ஒன்னா இருந்து ஒரே ஒருத்தர் மட்டும் சிவன் கொடுத்த ஓலைச்சுவடியை பத்திரமா சிவன் கொடுத்தார். மீதி இருந்த 999 பேரும் அந்த உத்தரகோச மங்கையிலிருந்து அக்னி குண்டத்தில் சிவனை காண அவர் வர நேரம் ஆயிருச்சு. அக்னி குண்டம் தீப்பற்றி எரியுது, ராவனை தீண்டிட்டானோ அப்படின்னு நினைச்சு உள்ள விழுந்து தங்களுடைய உயிரை மாய்த்து கொண்டார்கள். ஒரே ஒருத்தர் மட்டும் மிச்சம் இருந்தார். அவர் தான் அடுத்த பிறவியிலே திருவாத ஊரிலே மாணிக்க வாசகர் என்ற பெயரோடு பிறந்தவர். எல்லா கோவிலையும் வலது பக்கம் விநாயகர் இருக்கும், இடது பக்கம் முருகன் இருப்பாரு. அங்கே மட்டும் ஒரு முனிவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இடது வலது பக்கம் முருகனும் இடது பக்கம் விநாயகர் இருந்து வித்தியாசமான தோற்றத்தை கொடுப்பது உத்தரவாதம். அப்படி பார்க்க போனீங்கன்னா உலகத்துல எந்த கோவிலுமே தாளம்பூவை வச்சு சாமி கும்பிடக்கூடாதுன்னு சிவனே சாமி கொடுத்துருக்காரு. ஆனா அதே தாளம்பூவை வச்சு எல்லா சாமிக்கும் 3 நேரமும் சாமி கும்பிடுற கோயில் எதுன்னா அது உத்தரவாசம் தான். அது மட்டும் கிடையாது, வருஷத்துல ஒரு நாள் திறந்து ஆருத்ரா நட்சத்திரம் சொல்லப்பட்ட திருவாதிரை நட்சத்திர அன்னைக்கு மட்டும் சந்தனத்தை கலைத்து விட்டு அபிஷேகம் செய்து உலகத்துக்கு மருந்து கொடுக்கக்கூடிய இடம் அதானமா. அந்த மரகத நடராஜர் 6 அடி உயரத்தில் இருப்பார். அந்த மரகத நடராஜர் ஒரு இஸ்லாமியராலே கண்டெடுக்கப்பட்டவர். எப்படி அப்படின்னா அவர் படகுல கடல்ல ரொம்ப தூரம் போய்க்கிருந்தார். திடீர்னு ஏதோ கடல்ல வந்து விழுகிற மாதிரி தெரியுது உள்ள படகுக்குள்ள, என்னன்னு தெரியல. கண் விழிச்சு பார்க்குறாரு. காலையில மண்டபம் பகுதிக்கு வந்துட்டார். அங்கிட்டு ராமேஸ்வரம் பக்கம் மண்டபம்னு ஒரு இடம் இருக்குது. அப்போ அந்த மண்டபம் பகுதிக்கு வரும்போது பார்த்தா ஒரு கல் உள்ளே கிடந்துச்சு. அதை வீட்டு படிக்கட்டில் வெளியில் போட்டார். போட்டு
நடந்து 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 போகையில் பச்சை நிறமாக மாறுது. என்ன வித்தியாசமாக நிறம் இருக்கு அப்படின்னு சொல்லி அன்னைக்கு மதுரை ஆண்ட பாண்டிய மன்னன்ட்ட அதை காண்பிக்கும் போது அதை சோதனை செஞ்சு பார்க்குறாங்க. அது மரகத கல். அந்த மரகத கல்லால் செய்யப்பட்டவர் தான் நீங்கள் சொன்ன அந்த நடராஜர். அதே மரகதக்கல் நம்ம மதுரை இருக்காடே பெருந்தே நிறைக்கும் நிறைக்குந்தல் விடியவர்கள் மொழியான பறிக்கவர்கள் அறுபடுத்த கொம்பவர்கள் பலவரையும் குறித்தவர்கள் மும்முதற்கு வித்தவர்கள் வித்தின்று விளைந்த பரமானந்தத்தை விளைவர்கள் அறுபடுத்த கொம்பே பலமறையின் கொடுத்தே குடைவார் பிணிதிருக்கும் பெரும்பிணிக்கோர் மருந்தே வருக என்று வருக வருக என்று சொல்லி அன்னை மீனாட்சியை போற்றி பாடுறாங்களே, அவளும் மரகதம். எங்க நலம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே என்ற அந்த மீனாட்சி அம்மா இன்னைக்கு பட்டாபிஷேகம் நடக்க போகுது. அடுத்து இப்போ சித்திரை திருவிழா நடந்துட்டு இருக்கு. தொடர்ந்து பட்டாபிஷேகம் நடக்க மதுரையில் யார் ஆச்சு? மீனாட்சி ஆட்சி தான். எத்தனை நாளைக்கு? கேள்வியா விவரமா? விவரம். கேள்வி இல்லை, விவரம். விவரம் தான். விளக்கம். ஏண்டா சிவனாகப்பட்டவனுக்கு அங்கே பேர் கிடையாது. ஏன்னா நீங்க வேற போய் மந்திர ஓதுறீன்றீங்க, அதனால விவரமாவே கேட்டுருவோம். சொல்லுங்க. கேள்வி கிடையாது, அந்த பையன் விளக்கம். விளக்கம் அப்படி இல்ல. இப்ப சொல்லுங்க. மீனாட்சி ஆகப்பட்டவள் கேள்வி கேட்கறதுக்கு பயம் தேவை இல்லைங்க, பதில் சொல்றவங்களுக்கு தான் பயம் இருக்கணும். கேள்வி கேட்கறதுக்கு பயம் தேவை கிடையாது. உண்மைதாமா? எனக்கு தெரியும். என முன்னே உட்கார்ந்து இருப்பவர்களை அறிவாளி என்று நினைத்தால் நம்ம திறமை. பயம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாத ஆளுங்க நாங்க. சொல்லுங்க. கமதிக்காரர் என்னைக்காவது பயந்துருக்க மாட்டாங்க. எங்களுக்கு பயம் எங்களுக்கு நான் உங்களை நினைச்ச 5 நிமிஷத்துல மிரட்டி பிடிப்பேன் உங்களை. ஒரு நொடியில மாத்திருவேன். நீங்க என்ன அம்புட்டு பெரிய சண்டியரா ஊருக்குள்ள? நாங்களே பெரிய சண்டியர், எங்களுக்கே சண்டியர் தானமா? ஆமா. சரி சொல்லுங்க. சரி அதை விடுங்க, விளக்கத்தை மட்டும் சொல்லுங்க. மதுரையில யார் ஆச்சு? மீனாட்சி ஆச்சு. இல்ல எத்தனை நாளைக்கு? அது எத்தனை மாதம் எனக்கு தெரியும். ஆனா சித்திரையில திருவிழாவே கிடையாது மீனாட்சிக்கு. இல்லங்க, அதுதான் கேள்வி. சித்திரை திருவிழா நம்ம கும்பிடுறோமே, ஆதி காலத்துல சித்திரையில திருவிழா கிடையாது. மாசி மாசம் நடந்தது வேற மாதம். மாசி மாசம் திருவிழா. ஆமா இருக்குல்ல. ஆமா ஆமா. எதுக்கு மீனாட்சி ஆட்சி செய்ய வச்சாங்க? சித்திரை மாசம் திருவிழா நடந்தது அழகர் கோயில்ல, மாசி மாசம் திருவிழா நடந்தது திருக்கல்யாணம் மீனாட்சிக்கு. அந்த 2 கல்யாணத்தையும் ஒன்னா சேர்த்து திருமலை அழகர் கோவில்ல அவர் மேல அழகர் கோயில்ல இன்னைக்கு போனீங்கன்னா தீர்த்தக்கார ராக்கு அப்படின்னுவாங்க. நூபுர கங்கைன்னு அங்கே தீர்த்தம் உண்டு அழகர் கோவிலில். அந்த நூபுர கங்கையில் துர்வாச முனிவர் குளிச்சுக்கிருந்தார். அங்கே சுதபஸ்னு ஒரு முனிவர் வந்தார். வந்த சுதவாச முனிவர் துர்வாச முனிவருக்கு மரியாதை கொடுக்கல. துர்வாச முனிவர் பெரிய ஆள், எனக்கு மரியாதை கொடுக்கறதுனால நீ மண்டூகமாக வைகை ஆற்றிலே இருப்பாயின்னு சாபம் கொடுத்தார். மண்டூகம்னா என்ன? தவளை. தவளையா வைகை ஆற்றில் இருக்கார். அப்போ எனக்கு மோட்சம் எப்போ கிடைக்கணும் போது கள்ளழகர் எப்போ வைகை ஆற்றுல காலெடுத்து வைக்கிறாரோ சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு உனக்கு மோட்சம் கிடைக்கும். மொத்தத்தில் சித்திரை திருவிழா எதுக்கு நடக்குது? அந்த முனிவருக்கு மோட்சம் கொடுக்கறதுக்காகத்தான் அழகர் ஆற்றுல இறங்குறார். அதுக்கும் மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. இது 2ஐயும் ஒன்றா சேர்த்து வச்சவர் திருமலை நாயக்கர். ஏன்னா மீனாட்சி கோவிலில் தேர்களுக்கு ஆள் இருக்காதான் அந்த காலத்தில். அப்போ 2 திருவிழாவையும் ஒன்றா சேர்த்து வச்சா சிவனை கும்பிட்றவங்களும் பெருமாளை கும்பிட்றவங்களும் ஒன்றா சேர்ந்துருவாங்க. தை மாசி அப்படின்றத சித்திரை மாதமாக மாற்றணும் அப்படின்னா இந்த அறுவடை போக்குவரத்து எல்லாமே முடிஞ்சு சித்திரை மாதம் ஒரு மச்சனை விட்டு பிள்ளையோ ஒரு மாமை விட்டு பிள்ளையோ பார்க்கும்போது ஒரு சம்பந்தம் பேசி முடித்து வைகாசி மாதம் ஒரு கல்யாணம் காட்சி வைக்கலாம் அப்படின்னு பலதரப்பட்ட காரணங்களை அடிப்படையாக வைத்து திருமலை நாயக்கருடைய காலத்தில் தான் மாசி திருவிழாவை சித்திரை திருவிழாவை மாற்றி வச்சார். இப்போ பிரச்சனை அது இல்லை. மதுரையில் அருண் அவர்களே, மதுரையில் யாராச்சு? இப்போவா அப்பாவா? எப்பவுமே இந்த மதுரைக்கு திரு ஆலவாய் நகர்னு ஒரு பேர் உண்டு. எப்படி? மதுரைக்கு ஒரு உண்மையான பேர் என்ன தெரியுமா? திரு ஆலவாய் நகரம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்னை மீனாட்சி கேட்டாலாம் யார்கிட்ட? சிவபெருமான்ட்ட. என்ன கேட்டாங்க? எல்லை காட்டுங்கன்னு சொல்லி. அந்த எல்லை காட்டுக்கு சொன்ன பொழுது சர்ப்பமாகப்பட்டது 4 இடத்தையும் காமிச்சான். இந்த மூடைகளை ஃபுல்லா சுத்தி இறைவனாகப்பட்டவனே அந்த சர்ப்பமாக காட்சி கொடுத்து எல்லை காட்டியது. அதனால திரு ஆலவாய்ன்னு சொல்ல பேரும் உண்டு. அதாவது எல்லை காட்டினது சரி, ஆனா அதை மீனாட்சியா கேட்டாங்க. மீனாட்சி தானே மதுரையை ஆள்றாங்க முதல்ல, அப்புறம் எப்படி மீனாட்சி கேட்பாங்க? சிவபெருமான கணவனை ஏத்துக்கிட்டாங்கல்லம்மா. வங்கிய சேகர பாண்டிய மன்னனுடைய காலத்துல மதுரை அழிஞ்சு போச்சு கடல்ல. அப்ப எப்ப எது வரைக்கும் ஆள்றதுன்னு கேட்டவர் வங்கிய சேகர பாண்டிய மன்னன். மீனாட்சி அம்மா கேட்க கிடையாது. மீனாட்சி அம்மா மதுரையிலே பிறந்து மதுரையிலே வளர்ந்து மதுரை உலகத்தின் முதல் பெண்ணரசி, உலகின் முதல் பேரரசி,
அந்த அம்மா போய் அவர்கிட்ட அவங்க ஊருக்கு எப்படி வந்து நீங்க எதுக்காட்டுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி பார்த்தா மதுரை எந்த மதுரை இல்லைன்னு சொல்லுது. அதைத்தான் இப்ப நானும் சொன்னேன். பெருவள நாடு, கபாலபுரம், கன்னியாகுமரி கடலுக்கு உள்ள புதஞ்சு கிடக்கும். என்னங்க சொன்னேன், மதுரையில கடல் அழிஞ்சு போச்சு மதுரைன்னு தானே சொன்னேன். அப்ப மதுரையில இப்ப இருக்க மதுரையில கடல் நம்ம எல்லாரும் இந்த மதுரை நினைக்கிறேன். கடலுக்கு அடியில கிடக்கும் அந்த மதுரை. பெருவள நாடு, கபாலபுரம் அப்படி இருந்ததே மொத்தம் 3 நாடு தானே. சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு. இன்னைக்கு மாதிரி மாவட்டமா வாரியா பிரிச்சு வச்சிருக்கோம். இல்ல இப்ப என்ன, இப்ப 5 மணி ஆச்சு, முடிவா என்ன செய்ய போறீங்க? கெட்டிக்கிறீங்களா கெட்டலையா, பிடிக்குதா பிடிக்கலையா, அதை சொல்லணும். பிடிக்கல நீங்க பிடிக்க காமிச்சு சொல்றீங்களே. இல்ல பிடிக்கல மனசுக்குள்ள நினைக்கிறீங்கன்னு கேக்குறீங்களா? ஒண்ணு பிடிக்கணும் இல்லங்கணும். 5 மணி ஆகுது, முடிவு சொல்லணுமா இல்லையா? பேசினா பேசிக்கிட்டே போலாம். பிடிக்கல. ஏன் பிடிக்கல? விருப்பம் இல்ல. அவன் கட்ட போறானே, அவர் கட்டு வரனே, யாரையாவது பிடிச்சி கட்ட வேண்டியது. உங்களுக்கு விருப்பத்தை நான் கேட்க முடியாது. வந்து கட்டிக்கன்னு சொன்னா வந்து ஆளை பிடிச்சி கட்டி வச்சிருவோம் நாங்க. அன்னைக்கு யாரு வந்தாலும் யாரு கட்டினாலும் சோழி முடிஞ்சா சரிதானே மகளே. யாரு கட்டினா வேலை முடிஞ்சா சரிதானே. உங்க ஊர்ல இனிமேல் மாத்தி வேணா பொம்பளை வேணா தாலியை கட்டட்டும். இப்ப அப்படித்தானே ஆகி போச்சு. இப்போ அப்படிலாம் நடக்குதா தெரியலையே. திருமண மேடையில உட்காந்துருக்கேன், பொண்டாட்டிக்கு தாலி கட்டுறப்ப குழந்தையால் கட்டி போயிடுறாங்க. யூடியூப்ல பாத்துக்கிட்டு இருக்கேன் இல்லையா? ஏவன் எங்க கட்டான்னு தெரியலமா. அதனால எச்சரிக்கையா இருக்கணும். சாமி சொன்னா தகப்பேன்னு சொல்ற மாதிரி. நீங்களா? நான் நல்ல வாழ்க்கை கொடுக்க வந்திருக்கேன். நீங்க உங்களை பார்த்தாலே தெரியுது. எப்படி? முகத்தை பார்த்தா தெரியுது. முகரையை பார்த்தா தெரியுது. முகத்தை பார்த்தா முகரையை பார்த்தா தெரியுது. நான் சொன்னா ஏங்க நீங்க மகராசி கந்தன் கட்டம்பன். சரி, விருப்பம் இல்ல, என்ன செய்யலான்றீங்க? பாப்பா சத்தியம் சத்தியம் சத்தியம். ஓ அதான் சொன்னேன். அடுத்த ஒரு வாய்ப்பு வந்ததுலேருந்து நேரம்பத்தில் சொல்லிட்டு இருக்காரு. இல்லைம்மா அப்படி சொல்லாதீங்க. அவருக்கு வந்த நேரம் கிடைக்கல, நேரம் வேற மாதிரி இருக்கும். வேற மாதிரி அடுத்த ஒரு வாய்ப்பு கிடைக்கட்டும் இதே மேடையில். நீங்களும் எந்த நேரத்தில் பார்த்தாலும் இப்படி ஏதாவது சொல்லி பார்க்க. அப்படி சொல்லல, அப்படி இல்லைம்மா. திறமை ஒருத்தவங்களுக்கு இருக்கு, அது அவருக்கு நேரம் கிடைக்கல. சரி கிடைக்கும். அப்படி தான் நான் சொல்லியிருக்காரு. மதுரையில் யார் ஆட்சின்னு கேட்டேன்ல. தெரியும், சொல்லுங்க. உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. நீங்க மதுரையில தானே குடியிருக்கீங்க. இல்ல நான் சின்ன பிள்ளை. நீங்க சொந்த ஊர் திருச்சி, நாங்கெல்லாம் சின்ன ஆளுல இருந்து பாக்குறோம். நீங்க மதுரையில இருந்தா. ஆமா. இவங்களுக்கு நான் சின்ன ஆளு. சரி, இத்தனை வருஷம் இருக்கீங்களா? இப்படி பேர் புராணம் பேசுறாங்கல்ல. ஆமா. நீங்க சொல்லுங்க மதுரையில ஆறு ஆச்சுன்னு. பரவாயில்லையே, நான் சொல்லி நீங்க தெரிஞ்சுக்க. உங்களுக்கு தெரியுமாங்கிறது தான் முக்கியம். நாங்க சொல்லவா? சொல்லுங்க பாப்போம். எனக்கு தெரியும் இருங்க, எனக்கு தெரியுங்க. உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா மதுரையிலே சித்திரை திருவிழா இப்போ பட்டாபிஷேகம் நடக்க போகுது. சரி, அப்படி பட்டாபிஷேகத்தில் மீனாட்சி அம்மாவாகப்பட்டவங்க இந்த ஆட்சி பொறுப்பை எடுத்துக்கிட்டு இந்த ராய கிரீடம்னு சொல்லுவாங்க. ஆமாம், அந்த ராய கிரீடம்னு சொல்லி அதுக்கு பேர். ஆமாம், அந்த பட்டாபிஷேகத்தின் போது இந்த வேப்பம்பூ மாலை அணிந்து, ஏன்னா பாண்டியர்களுக்கு உரிய பூ வேப்பம்பூ, அந்த வேப்பம்பூ மாலை அணிஞ்சு மீனாட்சி அம்மா அந்த பட்டாபிஷேகத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு எத்தனை மாதம் மதுரை ஆள்றாங்கன்னா 4.25 மாதம் தான் மீனாட்சி அம்மா மதுரை ஆளுவாங்க. 4.25 மாதம் தான். 4.25. மீதி 7.25 மாதம் மதுரை ஆள்றது யாருன்னா சொக்கர் தான். மாற்றி சொல்கிறாங்கம்மா. எப்படி சிவன் தான் வந்து ரொம்ப கம்மி, மீனாட்சி ரொம்ப ஆள்றா அப்படின்னு சொல்றாங்களே, உண்மையா பொய்யான்னு அது இல்ல. அதனால தான் இப்ப நான் அந்த விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது இருந்தா இந்த தகவலை நான் சொல்ல மாட்டேன்ல. அப்ப மீனாட்சின்னு சொல்றாங்க இல்லையா, மீனாட்சியோட ஆட்சி எது வரைக்கும்னா சொக்கரை திருமணம் பண்ற வரைக்கும் தான் மீனாட்சி அம்மா முழுமையா ஆண்டிருக்காங்க. சரி, அப்ப சொக்கரை திருமணம் செய்த பிறகு அந்த 4.25 மாசம் சித்திரை மாசத்துல இருந்து ஆவணி மாசம் மதுரையில ஒரு திருவிழா நடக்கும். அந்த ஆவணி மாசம் திருவிழா நடக்கும் போது இந்த பொறுப்பு யாருக்கு போகும் அப்படின்னு சொன்னா 4.25 மாதங்களுக்கு பிறகு அதுக்கு நட்சத்திரம் இதெல்லாம் இருக்கு, அதை கணிச்சு தான் பண்ணுவாங்க. அப்படி அந்த திருவிழா மாறும் போது தான் சொக்கருடைய ஆட்சி பொறுப்பு போகும். ஏன் அப்படி போகுது அதுதான் கேட்கிறேன். ஏன்னா எல்லா ஊர்லயுமே சிவனோ பார்வதியோ அவதாரம் எடுத்தாங்க, காட்சி கொடுத்தாங்க. ஆனா மதுரையை மட்டும்தான் சொக்கர் என்ற சிவன், மீனாட்சி என்ற பார்வதி, உக்கிரபாண்டியன் என்ற முருகன் 3 பேரும் ஆண்ட பெருமை மதுரையைத்தான் சேரும். அது மட்டும் இல்ல, எல்லா ஊர்லயும் குழந்தைய தோற்றுவித்தாங்க. யாரு? பார்வதி. ஆனா பார்வதியே கற்பம் தாங்கி கரு சுமந்து குழந்தை பெத்த பெருமை எந்த ஊரை சேரும் அப்படின்னா அது மதுரையைத்தான் சேரும். அப்ப அந்த அம்மா கர்ப்பமாக இருக்கும்போது அந்த ஆட்சி பொறுப்பை தன்னுடைய கணவனிடத்திலே கொடுத்தாங்க. அதனாலதான் தன்னுடைய மனைவியை ஓய்வெடுக்க சொல்லி அந்த 7.25 மாசம் சொக்கர் ஆண்டார். இதுதான் சித்திரை திருவிழாவினுடைய கதை. நன்றி. இதுவரை இப்படி யாருமே சொன்னது இல்லையாம்மா? இல்ல இப்ப நீங்க உங்களுக்கு தெரியும் நீ சொல்லுனீங்களே, நீங்க உங்களுக்கு எதானா உங்களுக்கு தெரியுமாங்கிறத சோதிப்போம்ல. ஐயோ அவர் வந்துட்டாருங்க இப்ப சண்டைக்கு. உங்களை யாரும் கேட்கல, நேரம் இல்ல
உங்களுக்கு நேரம் இல்லைங்க. நீ போங்க. நீங்கள் அடுத்த மேடையில் வரும்போது சிவரஞ்சனிய இந்த பகுதிக்கு வராத அளவுக்கு நீ பண்ணியிருக்கேன். நான் பார்த்துக்கிறேன். நல்ல முயற்சி, வாழ்த்துக்கள். நன்றி. ஆமாம், அதனால் என்ன நானா பேசினாலும் சண்டைக்கு வர்றாரு அவர். அதனால் இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு கருத்துக்கள் உண்டு. நேரம் ஆயிடுச்சு, இல்லாட்டி இது இன்னும் விளக்கமாக சொன்னோம்னா அவன் 1 மணி நேரம் வேஷம் போட்டு. அவர் யார்? என்னம்மா யாருன்னு கேட்குறீங்க? முருகன் தான். முருகன் தான் அவர் பேர். கந்தன், கடம்பன், கதிர்வேலன். இன்னைக்கு வந்திருக்க முருகன் பேர் என்னங்க? வந்து செல்வ கணபதி. செல்வ கணபதி. செல்வ கணபதி நல்லா பேசுவாப்லையா? முருகா, எனக்கு தேவையா இதை நான் எதாவது சொல்ல. ஏமா என் வேலை கிளற? நான் செவனின்னு இருக்கேன். நான் வந்துட்டு என் தொழில் ஒன்று இருக்கேன்.